அல்லையா தூக்கத்திலேருந்து சொல்கிறீங்களா? உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் வரும் இல்லையா? ஆனால் இந்த மாதிரி நேரங்களில் எல்லாம் உங்களை நீங்கள் தேற்றிக்கொள்ள வேண்டியது எங்கே என்றால், எனக்கு கிடைத்திருக்கிற இந்த காலங்கள் மிக பொன்னான காலங்கள். எனவே இன்றைக்கு தூக்கம் வந்தாலும் சோர்வுகள் இருந்தாலும் அதை மேற்கொள்வதற்கு நாம் முன்வர வேண்டும். ஆண்டவருடைய ஜெயத்தை நாம் பெற வேண்டும். கொஞ்சம் கஷ்டம்தான், தூக்கம் வரத்தான் செய்யும். சாப்பிட்டீங்களா நல்லா மத்தியானம்? சூப்பர். அதனால் கொஞ்சம் நம்ம இன்றைக்கு நம்மை பயிற்றுவித்துக் கொள்வோம். என்ன தலைப்பில் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம்? மீதியாய் இருப்பவர்கள். இங்கே மீதியாக இருக்கிறவங்க மட்டும்தான் இருக்கிற மாதிரி தெரியுது. காலையிலேருந்து நிறைய பேரை காணோம். சந்தோஷம். நேற்றைய நாளில் நான் பகலில் தென்காசி பக்கத்தில் இருக்கிற மாதாபுரம் என்ற பகுதியில் இயேசு விடுவிக்கிறார் அவருக்கு சொந்தமான ஒரு பெரிய ஒரு ரிட்ரீட் சென்டர் இருக்குது. ஜெபமலைன்னு ஒரு இடம் வச்சுருக்கார் அவர். அங்கே நடந்த ஒரு பெரிய கூட்டம், தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம் சிஎஸ்ஐ திருமண்டலத்தினுடைய ஆண்கள் மாநாடு கூடுகை அங்கே நடந்தது. அதுக்கு தலைப்பு என்னன்னா 1000 ஆண்கள் கூடுகை. அதுக்கு என்ன தலைப்பு? 1000. அதில் அந்த நிர்வாகத்தில் ஒரு முக்கியமான நபர் தான் என்னை கூட்டிகிட்டு போனார். தூத்துக்குடி வரைக்கும் நான் பஸ்ஸில் போனேன். அங்கிருந்து அவர் தன்னுடைய வாகனத்தில் என்னை அழைத்து கொண்டு போனார். நான் கேட்டேன், அது என்ன 2000 அப்படின்னு கேட்டேன். நிறைய பேர் வரட்டுமேன்னு அப்படி போட்டிருக்காங்கண்ணே அப்படின்னார். வருவாங்களான்னு கேட்டேன். ஓரளவுக்கு வந்துடுவாங்கண்ணே அப்படின்னார். ஆனால் நேற்றைய நாளில் உண்மையிலேயே நான் அதை கண்ணால் பார்த்தேன். உண்மையிலேயே அங்கே 1000 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. ஆண்கள் மட்டும், பெண்கள் கிடையாது. யார் மட்டும்? ஆண்கள் மட்டும். பெரிய பந்தல். ஆனால் மதியானத்துக்கு மேலே நிறைய ஆண்களை காணோம். நான் அதுக்கு தான் சொல்ல வந்தேன். சரிங்களா? நிறைய பேரை காணோம். பார்த்தா பாதி பந்தலை காணோம். காலையில் ரொம்ப உற்சாகமாக ஊக்கமாக இருந்தாங்க. மதியத்துக்கு மேலே நிறைய பேரை காணோம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போயும் காலையில் பார்த்த மாதிரி தெரியல. எனக்கு என்னமோ கொஞ்சம் மாற்றம் தெரியுது. சரி, நியாயமான காரணங்கள் இருக்கலாம். ஆனாலும் இந்த நேரங்களை நம்ம இப்படி பயன்படுத்தி கொள்வது மிக மிக நல்லது. மீதியாயிருக்கிறவர்கள், நம்ம ஒரு சிந்தனையை இன்றைக்கு காலையிலிருந்து தெளிவாக பெற்றுக்கொண்டே வருகிறோம். மீதியாயிருப்பவர்கள் கடவுளின் இரக்கத்தை அனுபவிக்கிறவர்கள். மீதியாயிருக்கிறவர்கள் கடவுளின் பாதுகாப்பை அனுபவிக்கிறவர்கள். மீதியாயிருக்கிறவர்கள் கடவுளின் இரக்கத்திலே அல்லது கண்காணிப்பிலே செயல்படுகிறவர்கள். ஆனால் அது ஏதோ ஒரு தற்செயலாக நடக்கக்கூடிய காரியம் அல்ல. அது ஆண்டவர் யாரை ஃபேவர் பண்ணுறாரோ, நம்ம சொல்லலாம் அப்படி சொல்கிறாங்களோ, அவருக்கு ரொம்ப ஃபேவராக இருப்பார். வேண்டப்பட்டவர்களுக்கு மட்டும் ஆண்டவர் அதை செய்வாரா? வேண்டப்பட்டவர்கள் வேண்டப்படாதவர்கள் என்று அவருக்கு வித்தியாசம் இருக்கிறதா? இல்லை. ஆண்டவர் வேண்டப்பட்டவர்களை மட்டும் ஒதுக்கி வச்சுக்குவார், அப்படி கிடையாது. ஆண்டவர் என்ன செய்கிறார்? எல்லாரையும் நேசிக்கிறார். அப்போது மீதியாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய பாதுகாப்பை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய வழிநடத்துதலை பெற்றவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் தங்களை அப்படிப்பட்ட தகுதியுள்ள மக்களாக என்ன செய்ய வேண்டும்? வைத்து கொள்ள வேண்டும். மீதியாய் இருக்கிற கூட்டத்தில் நான் இருப்பதற்கு நான் என்ன செய்யணும்?
தீர்மானிக்க வேண்டும். அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். நான் அதை முடிவு பண்ணணும், நான் அதில் இருக்கணும். ஆனால் நான் என்ன யோசிக்க முடியாதுன்னா, எப்படியாவது நான் இந்த கூட்டத்துக்குள்ளே போயிட முடியுமான்னு யோசிக்கக்கூடாது. எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தால் நான் இந்த கூட்டத்தில் என்ன செய்வேன்? இருப்பேன். இல்லையா? நம்ம 2 ராஜாக்களில் காலையில் ஒரு வசனம் படித்தோம். எத்தனாவது அதிகாரத்தில் படித்தோம்? 19ஆம் அதிகாரத்தில். இல்லையா? மீதியாய் இருக்கிற யூதா மக்கள் கீழே வேர் கொண்டு வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியாய் இருக்கிறவர்களுக்கு உள்ள ஒரு பெரிய ஒரு ஒரு தகுதி என்னவென்றால், அவர்கள் கீழே வேர் கொண்டு மேலே கனி கொடுப்பார்கள். ஆழமான உங்களுடைய உறுதிப்பாடு, கடவுளுக்குள் நீங்கள் காட்டுகிற ஆழமான இறை உறுதிப்பாடுகள் மேலே நமக்கு கனிகளை என்ன செய்யும்? வெளிப்படுத்தும். வேர் வெளியே தெரியுமா? வேர் வெளியே தெரியுமா? தெரியாது. வேர் உள்ளுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் மேலே செடி உயிரோடு இருக்குது, நல்ல கனி கொடுக்குதுனாவே அதுக்கு அர்த்தம் என்னென்னா, உள்ளுக்குள்ளே வேர் எப்படி இருக்குன்னு அர்த்தம்? உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். இல்லையா? என்னைக்கு வேர் உள்ளுக்குள்ளே சாகுதோ அன்னைக்கு மேலே என்ன வரும்? சேதங்கள் வரும். இல்லையா? எனவே அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள் இந்த நாட்களிலே நம்ம போக வேண்டும். 2 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்வோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக மிகவும் பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். அவர் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை என்ன? நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். இப்போ அவர் ரொம்ப கலக்கத்தில். இதை சொன்னது யாரு? எலியா என்கிற ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி, வல்லமையான தீர்க்கதரிசி. ஒரு காலகட்டத்தில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சோர்வு ஏற்பட்டது. மரண பயம் அவரை பிடித்து கொண்டது. ஏனென்றால் அந்த நாட்டை ஆட்சி செய்த ராஜாவின் மனைவி ஏசபேல் அவனை கொன்று போடுவதற்கு தீர்மானித்தாள். அந்த நேரத்தில் தான் அவர் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, நான் இன்னும் ஒருத்தனா என்னவா இருக்கிறேன்? மீதியாக இருக்கிறேன். இஸ்ரவேலர் எல்லாரும் உம்முடைய, அவர் சொல்கிற அந்த குற்றச்சாட்டை பாருங்க. எல்லாரும் என்ன பண்ணாங்க? உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். அதுக்கப்புறம் பலிபீடங்களை இடித்து விட்டார்கள். தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். 3 காரியம் சொல்றார் அவர். உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், பலிபீடங்களை இடித்து விட்டார்கள், தீர்க்கதரிசிகளை கொலை செய்து விட்டார்கள். உடன்படிக்கை மீறப்பட்டது. யாருடைய உடன்படிக்கை? யாரோட உடன்படிக்கை பண்ணா? ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவனுடைய மக்களோடு அவர் செய்து கொண்ட உடன்படிக்கையை மக்கள் என்ன செய்தார்கள்? தள்ளிவிட்டார்கள். உடன்படிக்கைக்கு அவர்கள் துரோகம் பண்ணினார்கள். 2வது, பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். பலிபீடம் என்பது எதற்காக? பலி செலுத்துவதற்காக. யாருக்கு பலி செலுத்துவதற்காக? ஜீவனுள்ள தேவனுக்கு பலி செலுத்துவதற்காக. பலிபீடங்களை இடிக்கிறார்கள் என்றால் அதுக்கு அர்த்தம் என்னன்னா, கடவுளோட இருக்கிற உறவுகளை இடிக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். பலிபீடத்தை இடிக்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, எதை இடிக்கிறாங்கன்னு அர்த்தம்? கடவுளோடு இருக்கிற உறவுகளை இடிக்கிறார்கள்னு அர்த்தம்.
ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனிதன் கடவுளோட தொடர்பு கொள்ளணும்னா அவன் கண்டிப்பாக என்ன செலுத்தணும்? பலி செலுத்தணும். பலி இல்லாமல் ஒரு மனிதன் கடவுளோட தொடர்பு கொள்ளவே முடியாது. அப்போ அவங்க பலிபீடங்களை இடிச்சிட்டாங்கன்னா அர்த்தம் என்ன? இனிமேல் உங்கள் உறவே எனக்கு வேண்டாம். உடன்படிக்கையை அவர்கள் உதறி தள்ளினார்கள். உறவை, கடவுளோடு இருக்கிற உறவை என்ன செய்தார்கள்? அவர்கள் உதறி தள்ளிவிட்டார்கள். மூன்றாவது, தீர்க்கதரிசிகளை என்ன செய்தார்கள்? கொலை செய்தார்கள். தீர்க்கதரிசிகளை கொலை செய்ததுனால என்ன நஷ்டம்? தீர்க்கதரிசிகள் கடவுளுடைய நாமத்தினாலே வாழ்ந்த தீர்க்கதரிசிகளை கொலை செய்ததுனால அவங்களுக்கு என்ன காரணத்தினால அவங்க கொலை செய்தாங்க? அவர்கள் தேவனுடைய கடவுளுடைய வார்த்தைகளை கொண்டு வந்தார்கள். என்ன செஞ்சாங்க அவங்க? அதாவது 2 விதங்களில் அந்த காலங்களில் கடவுளுடைய வார்த்தை இஸ்ரவேல் மக்களுக்கு வந்தது. ஒன்று, ஏற்கனவே எழுதப்பட்ட நியாய பிரமாணத்தின் மூலமாக. ஏற்கனவே எழுதப்பட்ட நியாய பிரமாணத்தின் மூலமாக அது எழுதப்பட்ட பெர்மனன்ட் வேர்டு. அதை இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுளுடைய வார்த்தையாக போதிக்கப்பட்டது. அவங்க அதை படித்தாங்க, வாழ்ந்தாங்க, வாழணும். அடுத்து இந்த தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாங்க? அவ்வப்பொழுது அவர்களுக்கு தேவையான தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் சொல்லி வந்தார்கள். சரிங்களா? அவங்க தவறு செய்கிற நேரங்களிலே அல்லது அவங்க கடவுளை விட்டு விலகி போகிற நேரங்களிலே அவர்களை திருத்துவதற்கு தேவனுடைய எச்சரிப்புகளை சொல்லி கொண்டு வந்தார்கள். அந்த எச்சரிப்புகளை சொல்லி கொண்டு வந்த தீர்க்கதரிசிகளை எல்லாம் அவர் என்ன செஞ்சார்? கொலை செய்து விட்டார்கள். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, எங்களுக்கு கடவுளுடைய வார்த்தை வேண்டாம். சரிங்க, எங்களுக்கு என்ன வேண்டாம்? கடவுளுடைய வார்த்தை வேண்டாம். கொஞ்சம் நீங்கள் எங்கூட பேசிக்கிட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு என்ன வராது? தூக்கம் வராது. நான் சில நேரத்தில் லாங் டிரைவில் போகும்போது, நீண்ட பயணத்தில் நான் காரை ஓட்டும்போது என் மனைவி எப்போவுமே காரில் என் பின்னாடி தான் உட்காருவாங்க, பின்னாடி சீட்டில் தான் உட்காருவாங்க. ஏமா இவ்வளோ பெரிய காரில் எதுக்கு நீ போய் பின்னாடி உட்கார்ற, முன்னாடி வந்து உட்காருனா? இல்லை இல்லை, பின்னாடி தான் உட்காரணும், வசதியாக உட்காரணும், உட்காந்துக்குவா. ஆனால் பேசிக்கிட்டே வருவா. நான் சொன்னேன், நான் பாட்டில் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டில் தூங்கு அப்படின்னா தூங்க மாட்டான். இல்லை இல்லை, நான் பேசிக்கிட்டே இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்யாமல் இருப்பீங்க, தூங்காமல் இருப்பீங்கன்னுவா. அவளுக்கு ஒரு பயம், அது பேசிக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் தூக்கமாகுது வராமல் இருக்குன்னு. இப்போ அதே பயம்தான் எனக்கும். நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் தூங்காமல் இருப்பீங்க, அவ்வளோதான். அதுக்கு தான் பதில் சொல்கிறேன் உங்களை. 3 விஷயத்தை அவர்கள் உதறி தள்ளி விட்டதாக எலியா சொல்கிறார். முதல் காரியம், சத்தமாக சொல்லுங்க, முதல் காரியம் உடன்படிக்கை. இரண்டாவது உறவுகள். பலிபீடத்தை இடிக்கிறாங்கன்னா அவங்க எதை இடிக்கிறாங்கன்னு அர்த்தம்? கடவுளோடு இருக்கிற உறவுகள். மூன்றாவது, தீர்க்கதரிசிகளை அவங்க அழிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையில்லைன்னு அர்த்தம்? அவர்களுக்கு உண்மை தேவையில்லை. அவங்களுக்கு என்ன தேவையில்லை? உண்மை. உண்மைன்னா என்னது? கடவுளுடைய வார்த்தை தான் உண்மை. உண்மையான வார்த்தைகள் அவர்களுக்கு தேவையில்லை. அப்போ இந்த 3ஐயும் அவங்க தள்ளி விட்டுட்டாங்க, எல்லாரையும் கொலை செஞ்சிட்டாங்க. இப்போ எலியா சொல்கிறாரு, நான் ஒருத்த மட்டும்தான் என்னவா இருக்கேன்? மீதியாக இருக்கிறேன். ஒருத்த மட்டும்தான் மீதியாக இருக்கிறேன். அப்படின்னா உடன்படிக்கையை நேசிக்கிற, உறவை நேசிக்கிற, உண்மையை நேசிக்கிற ஒரே ஒரு மனிதன் யார் தான் இருக்கிறேன்? நான் மட்டும்தான் இருக்கிறேன். என்னையும் கொலை செய்ய தேடுறாங்க, அதனால் என்ன நீங்களே எடுத்துக்கோங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மரணத்திற்கான ரிக்வெஸ்ட்டை வச்சுட்டு படுத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் அவருக்கு சொன்ன பதிலை 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசிக்கலாம். என்னெல்லாம் ஆண்டவர் அவரோட பேசினார் அப்படின்றத நீங்கள் படிக்கலாம். ஆனால் இப்போ நம்முடைய நேரம் கருதி ஒரே ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாமா? 18வது வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 28. ஆனாலும் பாகாலுக்கு முடங்காத எத்தனை முழங்கால்கள்?
முடங்காது இருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாமல் இருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன். ரெமனன்ட். காலையிலேருந்து படிச்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? என்ன வார்த்தை? ரெமனன்ட். ரெமனன்ட். மீதியாக இருக்கிறார்கள். யாரு? 7000. இவர் நினச்சிக்கிட்டாரு நான் ஒருத்தன் தான் மீதியாக இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு எத்தனை பேர் மீதியாக இருக்கிறாங்க? 7000 பேர் மீதி இருக்கிறார்கள். இந்த 7000 பேரை நான் மீதியாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னால் நான் தான் அவங்கள எப்படியாவது காப்பாற்றிடணும்னு கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. ஏன் அவங்கள மீதியாக வச்சிருக்கிறேன்றதுக்கு காரணத்தையும் சொல்கிறார். என்ன காரணம் சொல்கிறாரு? பாகாலுக்கு முழங்கால் படி இடாத, அவனை முத்தம் செய்யாத, முழங்கால் இடாத முழங்கால்களையும் முத்தம் செய்யாத வாய்களையும் உடைய 7000 பேர். அவங்க தான் யாரு? மீதியானவர்கள். இப்போ மீதியானவர்களில் ஒருவளாக நானும் அல்லது நம்முடைய குடும்பமும் நம்முடைய திருச்சபையும் மாற வேண்டும் என்றால் அப்போ அதுக்கு பின்னால் ஏதோ மாயமோ மந்திரமோ ஒன்றும் கிடையாது. நிறைவேற்ற வேண்டிய நிபந்தனைகளை நான் என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும். நான் என்ன செய்யணுமோ எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்தாதான் எந்த லிஸ்ட்டில் சேர முடியும் சொல்லுங்க. இப்போ நீங்கள் என்ன நினைக்கணும்னா கடவுளுக்கு இப்போ அவங்க என்ன அர்த்தம்னா அவர்கள் யெகோவாவுக்கு உண்மையுள்ள மக்களாக இருந்தார்கள். இப்போ என்னன்னா அந்த ஏசபேல் அந்த ஆகாப்பினுடைய மனைவி அவ ஒரு கொடுமையான கொலகாரி இல்லையா? இப்போ அவளுக்கு அவளை பிரியப்படுத்தணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்க யாரை போய் வணங்கியிருப்பாங்க? பாகாலை வணங்கியிருப்பாங்க. பாகாலை வணங்குறதுக்கு இவங்கெல்லாம் போனாங்கன்னா அவ இவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் நிறைய சலுகைகளை கூட பண்ணியிருக்கலாம். பரவாயில்ல, நீங்கள்லாம் யெகோவா தேவனை விட்டுட்டு யாரை வணங்க வந்துட்டீங்க? பாகாலை வணங்க வந்துட்டீங்க, அதனால் நான் உங்களுக்கு அதை தாரேன் இதை தாரேன்னு ஏதாவது சலுகை பண்ணியிருக்கலாம். ஆனால் இவங்க நாங்கள் அப்படி அல்ல, நாங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம். யாருக்கு உண்மையாக இருப்போம்? ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம். முழங்கால் படியிடுதல் எதற்கு அடையாளம்? முழங்கால் படியிடுதல் எதற்கு அடையாளம்? நம்முடைய பணிவுக்கும் நம்முடைய பயத்திற்குமான அடையாளம். சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய பணிவுக்கும் கடவுளுக்கு பயப்படுகிற பயத்துக்குமான அடையாளம். முழங்கால் படியிடுறது கடவுளுக்கு முன்னால் நான் பயந்து நடக்கிறேன். அவருக்கு முன்னால் இருக்கிற பயத்தையும் அவருக்கு முன்னால் இருக்கிற பணிவையும் நான் காட்டுவதற்கு தான் என்ன செய்கிறேன்? முழங்கால். முத்தம் எதற்கு அடையாளம்? முத்தம் எதற்கு அடையாளம்? சத்தமா சொல்லுங்க. அன்பு இல்லையா? முத்தம் எதற்கு அடையாளம்? அன்பு செய்வதற்கு அடையாளம். பவுல் தன்னுடைய நிருபங்கள்ல அன்னைக்கு இருந்த பழக்கம் அது. பரிசுத்த முத்தத்தோட ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில அவங்க அப்படி விசுவாச மக்கள் ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்தினார்கள். அப்போ இவர்கள் கடவுளுக்கு எப்படி உண்மையை காட்டினார்கள்? முழங்கால் வாய் ரெண்டு செய்தியை சொல்லுச்சுல. முழங்கால் என்ன சொல்லுச்சு? என்னுடைய பணிவும் என்னுடைய பயபக்தியும் யாருக்கு மட்டும்தான்? யெகோவா ஆண்டவருக்கு மட்டும்தான். என்னுடைய அன்பும் என்னுடைய பற்றுறுதியும் யாருக்கு மட்டும்தான்? யெகோவா தேவனுக்கு மட்டும்தான். அதை வாயின் முத்தங்கள் வெளிப்படுத்தியது இல்லையா? அப்ப யார் தங்களுடைய பயபக்தியையும் தங்களுடைய அன்பின் பற்றுறுதியையும் ஜீவனுள்ள தேவனுக்காக காட்டுகிறார்களோ அவர்கள்தான் என்ன பட்டியலில் இருப்பாங்க? மீதியாய் இருக்கிற பட்டியலில் இருப்பார்கள். இப்ப நம்ம ஆளுங்களை கவுத்துறது ரொம்ப ஈஸி.
சர்ச்சுக்கெல்லாம் வந்துடுறாங்க, நல்ல பாட்டெல்லாம் பாடுறாங்க, சில நேரம் ஆவியில் குதிக்கிறேன்னு குதித்து பயங்கரமாக குதிக்கிறாங்க, எல்லாம் ரைட்டு தான். ஆனால் பணம் வந்து நீ கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால உனக்கு ஒரு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம், அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு எதை வாங்குறது தான் ரெடியாக இருக்கோம்? பணத்தையோ சலுகையையோ வாங்கிறதுக்கு தான் ரெடியாக இருக்கிறோம். ஐயோ அப்படி சொல்லிட்டோம்னா அது கிடைக்காம போயிடும், இது கிடைக்காம போயிடும்னு செய்கிறோமா இல்லையா? அப்போ நான் அந்த மீதியாய் இருக்கிறவர்களுடைய பட்டியலில் நான் இருக்க வேண்டும் என்றால் எனக்கு என்ன தேவை? கடவுளுக்கான பணிவு, பயபக்தி, அன்பின் பற்றுறுதி. சொல்லுங்க பார்க்கலாம். பணிவு, பயபக்தி, அன்பின் பற்றுறுதி. இதன் மூலமாகத்தான் நான் என்னுடைய நிலைப்பாட்டை ஆண்டவருக்கு சொல்ல முடியும். ஆண்டவர் என்னை வந்து அவர் என்னவா வச்சிருப்பாரு? மீதியாயிருப்போரின் பட்டியலில் வைத்திருப்பார். சரி, இதை நம்ம வெளிப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? என்னுடைய பயபக்தி, என்னுடைய பணிவு, என்னுடைய அன்பின் பற்றுறுதி, இவைகளை நான் கடவுளுக்கு வெளிப்படுத்தி அந்த மீதியாயிருப்போரின் பட்டியலில் இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் நம்ம படிக்க போகிறோம். இப்போ இருக்கிற நேரத்தில் திரும்பவும் அதே மாதிரி தான் ஸ்டடி படிக்க போகிறோம். சரிங்களா? ரைட், வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். 17:1 17:1 கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வார்த்தையின்படியே அன்றி இந்த வருடங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எலியா வந்து கடவுளுடைய வார்த்தையை சொல்லுவதற்கு கடவுள் அனுப்பினார். எலியா போய் இப்போ சொல்ல போகிற வார்த்தை அது அந்த ஆகாப் ராஜாவை பாதிக்கும், அவனுடைய தேசத்தை என்ன செய்யும்? பாதிக்கும். இவன் சொல்கிற இப்போ காரியம் வந்து ஆசீர்வாதமான வார்த்தைகள் அல்ல, நியாய தீர்ப்பின் வார்த்தைகள், சாபமான வார்த்தைகள். நான் திரும்ப சொல்கிற வரைக்கும் தேசத்தின் மேலே என்ன பெய்யாது? மழையோ பனியோ பெய்யாது அப்படிங்கிறார். மழையும் பனியும் பெய்யாமல் இருக்கிறதா என்ன ஆகிறது கதை இல்லையா? அதை அவர் சொல்லும்போது ஒரு ராஜாவுக்கு முன்னாடி நின்று இந்த வார்த்தை வந்து அந்த நாட்டு ராஜாவுக்கு போக போகுது, அந்த நாட்டு ராணிக்கு முன்னால இந்த வார்த்தை போக போகுது அப்படின்னு தெரிஞ்சுதான் அந்த வார்த்தையை சொல்றாரு அவர். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். சொன்னா அவருக்கு என்ன பிரச்சனை வரும்னு அவருக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சுதான் சொல்றார். அப்படி அவர் சொல்லும்போது அவர் யாருடைய பெயரால சொல்றாரு? ஜீவனுள்ள தேவனுடைய என்ன வாசிக்கிறோம் நம்ம? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? நிற்கிற நான். இது என்ன பிக்சர் தெரியுங்களா? அவர் எஜமானர், நான் அவருடைய பணியாளன். என்ன பிக்சர் அது? அவர் வந்து எஜமானர், நான் யாரு? அவருடைய வேலைக்காரன். வேலைக்காரன் எப்ப யார் முன்னாடி நிற்பான்? எஜமான் முன்னாடி கை கட்டி நிற்பான். அவர் என்ன சொல்றாரோ அதை அவன் செய்வான் இல்லையா? அதான் அவனுடைய வேலை. அதுதான் இவர் சொல்றார். அவர் வந்து எஜமானர், நான் அவருக்கு முன்பாக நிற்கிற அந்த நிற்கிற வேலைக்காரன் நான். அவர் சொல்றத நான் சொல்றேன்னு சொல்றார்.
இதை இன்னும் தெளிவாக மொழிபெயர்க்க வேண்டுமானால், இந்த வசனத்தை இன்னும் எபிரேய மொழியிலிருந்து இன்னும் ஆழமாக தெளிவாக அதை மொழிபெயர்க்க வேண்டுமானால், எபிரேய அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால், அதோடு இன்னும் ஒரு வார்த்தை சேரணும். எதோட? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு வருது பார்த்தீங்களா? அதுக்கு முன்னால ஒரு வார்த்தை சேரணும். என்ன வார்த்தை தெரியுங்களா? கீழ்ப்படிதலுடன் என்கிற வார்த்தை சேரணும் அப்படிங்கிறாங்க. அதுதான் அது முழு அர்த்தத்தை கொடுக்குன்றாங்க. நிற்கிறேன்னா சும்மா நிற்கிறவன் இல்லை. எப்படி நிற்கிறேன்? ஸ்டாண்டிங் வித் ஒபீடியன்ஸ். எத்தனை பேருக்கு ஆங்கிலம் படிக்க முடியும்? கொஞ்சம் கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். ஆங்கிலம் என்னால் படிக்க முடியும். ஐ கேன் ஃபாலோ இங்கிலீஷ். பட முடியுமா? ரைட். த மெசேஜ் அப்படின்னு ஒரு பைபிள் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? த மெசேஜ், த மெசேஜ்னு ஒரு பைபிள் இருக்கு. ஒருவேளை நீங்கள் ஆங்கிலம் படிப்பீர்களானால் அந்த டிரான்ஸ்லேஷனை நீங்கள் வாங்கி வைங்க. அதுதான் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே அது எப்படியெல்லாம் வரணும், வந்தால் நல்லா இருக்கும்ன்றத அந்த மொழியாக்கம் சொல்லுது. அந்த மொழியாக்கத்தில் தான் யூஜின் என்கிற வேத பண்டிதர் சொல்கிறாரு, ஸ்டாண்டிங் வித் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதலுடன் நிற்கிற நான். ஒரு நாட்டு ராஜா தன்னுடைய நாட்டின் பிரஜை யாருக்கு கீழ்ப்படியணும்னு எதிர்பார்ப்பான்? சொல்லுங்க. தனக்கு கீழ்ப்படியணும்னு தான் எதிர்பார்ப்பான். அப்படித்தானே? ஆகாப் ராஜா, இவர் எலியா வந்து அந்த நாட்டின் பிரஜை தானே. அப்ப இவர் யாருக்கு கீழ்ப்படியணும்னு எதிர்பார்ப்பான்? அவருக்கு கீழ்ப்படியணும்னு எதிர்பார்ப்பான். ஆனா இவர் சொல்றாரு, நான் உனக்கு கீழ்ப்படுகிறது தப்பு இல்லை, ஆனா உனக்கு கீழ்ப்படுகிறதுக்கு முன்னால நான் யாருக்கு கீழ்ப்படியணும்? கடவுளுக்கு கீழ்ப்படியணும். உலக அதிகாரத்திற்கு கீழ்ப்படிவதற்கு முன்பதாக உன்னத அதிகாரத்திற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. அப்ப எனக்கு என்ன தேவை? மீதியாயிருப்போரின் பட்டியலில் நான் சேர்க்கப்பட வேண்டுமானால் எனக்கு என்ன தேவை? சொல்லுங்க. கீழ்ப்படிதலுடன் அவரை சேவிக்கும் வாழ்க்கை தேவை. சொல்லுங்க பார்க்கலாம். கீழ்ப்படிதலுடன் அவரை சேவிக்கிற வாழ்க்கை. சர்விங் ஹிம் வித் ஒபீடியன்ஸ். நீங்க சில வேலைக்காரங்களை பார்த்துருக்கீங்களா? நீங்களே அந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்களான்னு பாருங்க. ஆள் எஜமான் முன்னாடி நிற்கும் போது ரொம்ப பயபக்தியா இருக்கிற மாதிரி ஆக்டிங் போடுவானுங்க. அவர் அந்த பக்கம் போனவொன்னே அவனே இவனே அவளே இவளேன்னு பேசுவாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? நிறைய நேரத்தில் அந்த மாதிரி குண்டாங்குதிரையா பேசிக்கிட்டு இருப்பானுங்க பிடிச்சி. ஆனால் முன்னாடி நிற்கும் போது ஐயா அம்மான்ட்டு பயங்கரமாக என்ன செய்வாங்க? ஊழ கும்பிட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? ஆனால் இவர் சொல்றாரு, நான் என்னுடைய பரம எஜமானனுக்கு முன் எப்படி நிற்கிறேன்? கீழ்ப்படிதலுடன் நிற்கிறேன். என்னுடைய வேலை அவருக்கு கீழ்ப்படுகிறது தான். அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னுடைய முன்னுரிமைகள். சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய. அப்ப நம்ம என்ன முடிவுக்கு வந்துடக்கூடாது? ஒருபோதும் உலக அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியக்கூடாது, உன்னத அதிகாரத்துக்கு மட்டும்தான் கீழ்ப்படியணுங்கிறது அர்த்தம் கிடையாது. அது உலக அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டிய இடத்துல கீழ்ப்படியணும். சொல்லுங்க பார்க்கலாம். உலக அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டிய இடத்துல கீழ்ப்படியணும். ஆனா உன்னத அதிகாரத்திற்கு எல்லா இடத்திலையும் கீழ்ப்படியணும். அல்லேலூயா. இங்க நமக்கு எது கீழ்ப்படிய முடியுமோ அதைத்தான் கீழ்ப்படிய முடியும். எல்லாத்துக்கும் கீழ்ப்படிய முடியாது. நம்ம இருக்கிறோம், இந்திய நாட்டில் இருக்கிறோம். நமக்குன்னு இருக்கிற சட்ட திட்டங்கள், தேசத்தினுடைய அந்த லா ஆர்டர், இது எல்லாத்தையும் நம்ம கனம் பண்ணணுமா வேண்டாமா? சொல்லுங்க. பண்ணணும். ஆனா எதை கனம் பண்ணணுமோ அதைத்தான் கனம் பண்ண முடியும். நாளைக்கு ஏசுநாதரை யாரும் கும்பிடக்கூடாது, நான் சொல்றகளை தான் நீங்க கும்பிடணும்னு சொல்ல வந்தா, தேசத்தின் சட்டத்தை நான் மதிக்கிறேன் அப்படியே ஆக கடவுள்னு சொல்லுவீங்களா? உங்களை பார்த்தா அப்படி சொல்றவங்க மாதிரி தான் தெரியுது.
இல்லை, இல்லையா? அப்படி நான் என்னுடைய விசுவாசத்திற்கு எதிரடியாக வருகிற விஷயங்களுக்கு நான் என்ன செய்ய முடியாது? கீழ்ப்படிய முடியாது. ஆனால் உன்னத அதிகாரத்திற்கு எல்லா நேரத்திலையும் நான் என்ன செய்வேன்? கீழ்ப்படிவேன். எல்லா நேரத்திலையும் கீழ்ப்படிவேன். அவர் பாருங்க, இந்த விளைவை பார்க்கவே இல்லை. தனக்கு என்ன விளைவு வரும் தெரியும், பிரச்சனை வரும்னு தெரியும் அவருக்கு. ஆனால் கடவுள் சொன்னாரு, சொல்லிட்டார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். மீதியாய் இருப்போரின் பட்டியலில் நான் இருக்க வேண்டும் என்றால் எனக்கு என்ன தேவை? கீழ்ப்படிதலுடன், சொல்லுங்க, கீழ்ப்படிதலுடன் அவரை சேவிக்கிற வாழ்க்கை. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, கீழ்ப்படிதலுடன் அவரை சேவிக்கிற வாழ்க்கை. ரொம்ப சமீபத்தில் நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், நம்ம நாட்டின் இராணுவத்தில் பணிபுரிந்த சாமுவேல் கமலேசன் என்கிற ஒரு சகோதரன் ஏதோ ஒரு மத வழிபாட்டு கூடுகையில் அவர் கலந்து கொள்ள மறுத்ததற்காக அவரை இராணுவத்திலேருந்து என்ன பண்ணிட்டாங்க? டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? அது தெரியும். ஐயோ வேலை போயிருமே அப்படின்னு நினச்சாரா அவர்? வேலை போனால் போயிட்டு போகுது, யாரை விட மாட்டேன் நான். ஆமாம், பழனியிலிருந்து வேற ஒரு சபைக்கு போகிற ஒரு சகோதரி சில ஆண்டுகளுக்கு முன்னால், இது நான் நினைக்கிறேன் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு திடீர்னு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு பழக்கமானவங்க தான் அவங்க. பாஸ்டர் பிரைஸ்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். பாஸ்டர் ஒரு ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னாங்க. ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு இவங்க எதுக்கு நம்மக்கிட்ட கேட்குறாங்கன்னு முதல் கேள்வி என் மனசில் வந்தது. யாருக்கு சிஸ்டர் அப்படின்னு. இல்லை எனக்கு தெரிஞ்ச பையன்தான் அப்படின்னாங்க. சரி, அப்படி ஞானஸ்தானம் கொடுக்கணுன்னா நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்களோ அந்த சபையின் பாஸ்டர்கிட்டே சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு. நான் இல்லை பாஸ்டர், அதுக்கு அவங்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டாங்க, அதை நான் உங்கள்கிட்ட தான் அந்த பிரச்சனையை கொண்டு வரணும்னு நினச்சேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அப்படின்னா பரவாயில்ல, முதல்ல அந்த ஞானஸ்தானம் எடுக்க போகிற தம்பி எங்கே இருக்காருன்னு கேட்டேன். அவர் வேலூர் சொந்த ஊர் அவருக்கு, ஆனால் அவர் இராணுவத்தில் வேலை செய்கிறாரு. அதனால் அவர் தான் இப்போ சமீபத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள விரும்பினார். அவர் தான் எங்கிட்ட கேட்டார், அதனால தான் நான் உங்கள்கிட்ட தான் கூட்டிகிட்டு வரலான்னு நினச்சேன். நான் சொன்னேன், அவரை என்கிட்ட பேச சொல்லுங்கள் அப்படின்னு. அப்புறம் அவர் பேசினார். அவர் சொன்னார், ஐயா நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன். நான் சொன்னேன், நீங்கள் வெள்ளூர் சொந்த ஊர்னா உங்களுக்கு அங்கே நிறைய பாஸ்டர்ஸ் அங்கேயே இருக்காங்க, ஏன் எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர்ஸே வேலூரில் இருக்கிறாங்க, நான் சொல்கிறேன் நீங்கள் அங்கேயே எடுத்துக்கலாமே. அவர் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு? எங்கள் சித்தப்பா ஒருத்தர் பாஸ்டராக தான் இருக்கிறாரு, எங்கள் மாமா ஒருத்தர், அப்புறம் எதுக்கு அப்படின்னு. நான் அப்புறம் எதுக்கு 400 கிலோமீட்டர் தள்ளி நீங்கள் இங்கே பழனியில் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன விஷயம்னு. இல்லை பாஸ்டர், நான் ஞானஸ்தானம் எடுக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னார். நான் ஞானஸ்தானம் எடுக்கிறது யாருக்கும், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா வெளியில் தெரிஞ்சால் நிர்வாகத்துக்கு தெரிஞ்சிடும், நிர்வாகத்துக்கு தெரிஞ்சால் நான் வேலையை விட்டு தூக்கிடுவானுங்க, எனக்கு இந்த வேலை போயிடும். அப்போ நீங்கள் வேலை போகும்னு பயந்துக்கிட்டு இதை ரகசியமாகவே வச்சுருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம். உங்களுக்கு வேலை முக்கியமா இல்லை கடவுள் முக்கியமானு கேட்டேன். இல்லை பாஸ்டர், நான் வேலையை விட முடியாது அப்படின்னார். அப்படின்னா ஞானஸ்தானத்தை விட்டுருங்கன்ட்டேன் நான். அப்படின்னா ஞானஸ்தானத்தை விட்டுருங்க, உங்களுக்கு ஞானஸ்தானமே வேண்டாம். என்னைக்கு உங்களுக்கு அந்த துடிவு வருதோ அன்னைக்கு என்ன செய்கிறீங்க? வாங்க. நம்முடைய கீழ்ப்படிதலுடன் கூடிய சேவையைத்தான் கடவுள் என்ன செய்கிறார் சொல்லுங்க? எதிர்பார்க்கிறார். காலையில் படித்தோமா? காலையில் தெசலோனிக்கே சபையை பற்றி என்ன படிச்சீங்க? அவர்கள் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி, இந்த வார்த்தையை விளக்கி சொன்னாங்கல்ல. எப்படி ஊழியம் செய்யும்படின்னு சொன்னாங்க? ஊழியம் என்ற வார்த்தைக்கு அங்கே என்ன வார்த்தை வருதுன்னு சொன்னாங்க? காப்பி அடித்தா கூட நீங்கள் பரீட்சையில் பாஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன வார்த்தை வருதுன்னு சொன்னாங்க? ஊழியம் செய்யும்படிங்கிற வார்த்தைக்கு அது சரியான கிரேக்க பதம். அந்த இடத்துல என்ன வார்த்தை வரும்னு சொன்னாங்க? அடிமையாக இருந்து அவருக்கு நான் சேவை செய்வேன். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அடிமைனா கேள்வி கேட்கறதுக்கு என்ன இல்லாதவன்? உரிமை இல்லாதவன்.
த பர்சன் வித்தவுட் எனி ரைட்ஸ். அவனுக்கு எந்த விதமான கேள்வி, ஏனென்றால் அவன் விலை கொடுத்து என்ன செய்யப்பட்டவன்? வாங்கப்பட்டவன். அப்போ நான் நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லணும்? ஆண்டவரே, எந்த நிபந்தனையும் இன்றி நான் எப்பொழுதுமே யாருக்கு மட்டும்தான் கீழ்ப்படியணும்? சொல்லுங்க, உமக்கு மட்டும்தான் கீழ்ப்படியணும். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. எப்பவுமே நான் யாருக்கு மட்டும்தான் கீழ்ப்படிவேன்? ஆண்டவருக்கு மட்டும்தான் கீழ்ப்படிவேன். நான் சொல்லிட்டேன், மனுஷங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய கருத்தல்ல. நான் என்ன சொல்ல வந்தேன்? எங்கே கீழ்ப்படியணுமோ அங்கே கீழ்ப்படிங்க, எங்கே கீழ்ப்படியக்கூடாதோ அங்கே என்ன செய்யக்கூடாது. ஆமாம், அது புருஷன் சொன்னாலும் சரி. எங்கள் புருஷனே சொல்லிட்டாருங்க, புருஷனுக்கு மேலே ஒருத்தர் நமக்கு இருக்கார். யார்? கடவுள். மனைவி, மனைவிக்கு மேலே ஒருத்தர் இருக்கார். யார்? கடவுள். முதல்ல கடவுள், அப்புறம் தான் புருஷன், அப்புறம் தான் மனைவி, அப்புறம் தான் பிள்ளைங்க. நம்ம தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அதை வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் முதல்ல கடவுளை வைங்க. முதல்ல கடவுள் தான், அவருக்கு தான் முதலிடம். அப்போ கணவன் ஏதாவது விசுவாச வாழ்க்கைக்கு மாறான காரியத்தை உங்ககிட்ட சொல்வாரானா நீங்கள் அதை என்ன செய்யக்கூடாது? சம்மதிக்கக்கூடாது. மனைவி உங்கள் விசுவாச வாழ்க்கைக்கு எதிரான காரியத்தை ஏதாவது சொல்லுவாளானா, என் மனைவி சொல்லிட்டா நீங்கள் செய்யக்கூடாது. கடவுளுக்கு பிரியமாக இருக்கான்னு தான் பார்க்கணும் முதல்ல. அது பிள்ளைங்க சொல்கிறாங்க, பெற்றோர் சொல்கிறாங்க, சொந்தக்காரங்க சொல்கிறாங்க, கூட வேலை யாராக இருக்கட்டுங்க, நான் கீழ்ப்படிய வேண்டியது யாருக்கு மட்டும்தான்? கடவுளுக்கு மட்டும்தான். ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ஆண்டவரே, என்னை எப்படிப்பட்ட மனிதராக நீர் மாற்ற வேண்டும்? கீழ்ப்படிதலுடன் உமக்கு முன்பாக நிற்கிற ஒரு ஊழியனாக என்னை என்ன செய்யும்? மாற்றும். நான் எப்போவுமே உமக்கு மட்டும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். உம்முடைய வார்த்தைக்கு மட்டும் நான் கீழ்ப்படியும். அல்லேலூயா. ரைட், முதல் விஷயம். ரெண்டாவது, நீங்கள் இப்போ எலியா அதை சொல்லிட்டு, அவர் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நான் சொல்கிற வரைக்கும் என்ன பெய்யாது? மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி மழை பெய்யல. எத்தனை நாள் மழை பெய்யல? 3.5 வருஷம். 3 வருஷமும் 6 மாதமும் என்ன செய்யல? மழை பெய்யல. அந்த 3 வருஷமும் 6 மாதமும் எலியாவை தேவன் கொண்டு போய் கேரித் என்கிற எங்கே வச்சுட்டாரு? ஆறு கிடையாது, ஒரு ஓடன்னு தான் சொல்கிறாங்க. அது ஆறில் பெரிய ஆறுலாம் கிடையாது, ஒரு கிளை ஆறு தான் அது. அதாவது ஒரு ஓடை மாதிரி தான் இருக்குன்றாங்க. அந்த ஓடை பக்கத்தில் போய் உட்கார வச்சுட்டார் ஆண்டவர். அந்த ஓடையில் வர்ற தண்ணியை குடிச்சிக்கிட்டு இவர் அங்கேயே உட்கார்ந்துருந்தார். இவருக்கு சாப்பாடு யார் கொடுத்தா? காகங்கள். அப்படி தானே? இப்போ நமக்கு ரெண்டாவது வர்ற பாடம் என்ன? மீதியாய் இருப்பவர்கள் என்ன செய்வார்கள்? சொல்லுங்க. சாப்பாடு இல்லாமல் வாழ முடியுமா? பேசுங்க கொஞ்சம். சாப்பாடு இல்லாமல் வாழ முடியுமா? தண்ணி இல்லாமல் வாழ முடியுமா? நீங்கள் பாட்டுக்கு மழை பெய்ய வேண்டாம்னு சொல்கிறீங்க. ஆண்டவரே, மழை பெய்யாமல் இருந்தால் பஞ்சம் வரும், பஞ்சம் வந்தால் எனக்கு தானே பஞ்சம். இந்த செய்தியை சொன்ன மற்றவனுக்காவது கொஞ்ச நாளுக்காக சாப்பாடு கிடைக்கும். நான் இப்போ சொன்னதுலேருந்து ஆள் அப்ஸ்காண்ட் ஆகிடுவேன். எனக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கிறது? எனக்கு எப்படி தண்ணி கிடைக்கிறது? நான் எங்கே போகிறது? இந்த கேள்வியெல்லாம் எலியா கேட்கவே இல்லை. சொல்கிறத சொல்லிட்டார். ஏனென்றால் அவருக்கு தெரியும், நான் அவருக்காக நிற்கும்போது அவர் என்னுடைய தேவைகளை சந்திப்பதற்கு அவர் போதுமானவர். அல்லேலூயா. எனக்கு சாப்பாடு வேணும்னு அவருக்கு தெரியுமா? தெரியும். எனக்கு தண்ணி வேணும்னு அவருக்கு தெரியுமா? தெரியும். அவர் என்னை போஷிக்கவும் வழிநடத்தவும் வல்லவர். நீ போய் கேரி தாற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரா இல்லையா? எங்க வாசிக்கிறோம்? அதை 17வது அதிகாரத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? யோர்தானுக்கு நேராய் இருக்கிற நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இந்த
இந்த மொழிபெயர்ப்பில் அது சரியான விதத்தில் வரணும்னா யோர்தானை நோக்கி ஓடுகிற கேரி தாற்றண்டை. அப்படிதான் இந்த நான் சொன்னல காலையில் இந்த திருத்தப்பட்ட வேதாகமம் ஒன்று வந்திருக்குன்னு சொன்னா இல்லையா, அதில் அப்படிதான் போட்டிருக்கு. யோர்தானை நோக்கி ஓடுகிற ஒரு கிளையார். இது ஓடி போய் எதில் சேர்ந்துக்கும்? யோர்தானில் போய் ஜாயிண்ட் ஆகிக்கும். ஒரு கிளையார். ஒழித்து கொண்டிரு. ஏங்க அங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தா அப்புறம் எனக்கு யார் சாப்பாடு கொடுப்பா? அதெல்லாம் அவர் கேட்கவே இல்லை. ஒளிஞ்சிக்கிட்டார். சாப்பாடு யார் கொண்டு வந்தா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. காகங்கள். என்ன கொண்டு வந்தது? அப்பமும் இறைச்சியும். எப்ப எத்தனை வேளை கொண்டு வந்துச்சு? காலையும் மாலையும். பொதுவா நீங்களே சொல்லுங்க, காக்கா வந்து புடுங்கி தின்னுமா கொண்டு வந்து கொடுக்குமா? புடுங்கி தான் திங்கும். நீங்க பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் பிள்ளைங்க ஏதாவது ஏமாந்து இப்படி வச்சுட்டு தானே லவக்குன்னு என்ன செய்யலாம்? புடுங்கிட்டு ஓடி போயிடும் இல்லையா? ஆனா இவருக்கு காகங்களுக்கு கட்டளை இட்டார் அப்படின்னு தானே வாசிக்கிறோம் பைபிள்ல. என்ன வாசிக்கிறோம்? கீழே பாரிச்சிங்க, என்ன வாசிக்கிறோம்? உன்னை போஷிக்கும்படி யாருக்கு கட்டளை இடுவேன்? காகங்களுக்கு. பன்மையில் இருக்கா ஒருமையில் இருக்கா? பன்மையில் இருக்கு. அப்படின்னா ஒரு காக்கா இல்லை, டெய்லி ஒரே காக்கா இல்லை. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் புரியறதுக்காக. அப்படி யாராவது பேர் இருந்தால் சண்டைக்கு வந்துடாதீங்க என்கிட்ட. ரமேஷ்னு ஒரு காக்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா மேரின்னு ஒரு காக்கா இருந்துச்சுன்னு வைங்களேன். என்ன காக்கான்னு சொல்லிட்டார் பாஸ்டர் அப்படின்னு சண்டைக்கு வந்துடாதீங்க. சும்மா புரியறதுக்காக சொல்கிறது தான், சரிங்களா? டெய்லி ரமேஷ் காக்காவே வரும் இல்லை, டெய்லி மேரி காக்காவே வரும் இல்லை. எந்த காக்கா வேணாலும் வரலாம். ஜோசப் காக்காவாக இருக்கலாம், மேத்யூ காக்காவாக இருக்கலாம், பால் காக்காவாக இருக்கலாம் இல்லையா? காகங்களுக்கு கட்டளை இடுவேன். ஒரு ஒரு புடுங்கி தின்கிற அது ரொட்டியும் கறியும் காக்காவுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? ரொம்ப பிடிச்சமான உணவு. அதுவே இச்சையடக்கத்தோடு கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் எதை கட்டுப்படுத்தினார்? காகங்களை கட்டுப்படுத்தினார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் மனுஷருக்கு மட்டும் தெய்வம் அல்ல, எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் அவர் தெய்வம் இல்லையா? அப்படி கொண்டு வந்து அந்த காக்கா வந்து கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ நம்ம படிக்க வேண்டிய ரெண்டாவது பாடம் என்ன? யார் மீதியாய் இருக்கிறவர்களுடைய பட்டியலில் இருப்பார்கள்? சொல்லுங்க. முதலாவது என்ன சொன்னேன்? கொஞ்சம் நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும். கீழ்ப்படிதலுடன் அவரை சேவிக்கிறவர்கள். இரண்டாவது, அவருடைய வழிநடத்துதலை சார்ந்திருக்கிறவர்கள். சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய வழிநடத்துதலை சார்ந்திருக்கிறவர்கள். சார், நம்ம எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஓடுறோம், வேலை செய்கிறோம், வியாபாரம் பண்ணுறோம்? எல்லாம் எதுக்காக தான்? என்ன நம்ம சொல்லுவோம்ல, எல்லாம் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், இவ்வளோ பாடுபடுறோம்லாம் சொல்லுவோம் இல்லையா? அப்போ நம்ம நல்லா சாப்பிடணும், நல்லா உடுத்தணும், நல்லா வாழணுன்றதுக்காக தான் இவ்வளோ பிரயாசங்களை நம்ம எடுக்கிறோம் இல்லையா? தப்பு இல்லை. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன செஞ்சுதான் ஆகணும்? உழைச்சி தான் ஆகணும். உழைக்காமலாம் சாப்பிடக்கூடாது. அது பைபிள் சட்டம். பவுல் சொல்றார், ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிடாமலும் இருக்க கடவன்றார். அவர் உனக்கு வேலைக்கு போக இஷ்டம் இல்லைன்னா நீ சாப்பிடாம இருன்றார். உழைக்கணும், உழைப்பு தேவை. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையின் தேவைகளுக்கு யாரை சார்ந்திரு? யாரை சார்ந்திரு? சம்பாத்தியம் பத்தலை இல்லைன்னாலும் நீங்க விதிமுறையை மீறி அதை சம்பாதிக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணக்கூடாது. சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஆமா, இல்லை பாஸ்டர் அதனால தான் அந்த பொருளை நான் எடுத்துட்டு வந்துட்டேன், சுத்தமா எனக்கு இந்த விஷயத்தை என்னால் செய்ய முடியல, அதனால தான் அது இல்லைன்றதுக்காக தான் இந்த தப்பை இல்லைன்னு பத்தலைன்றதுக்காக எடுத்தேன். இல்லையோ பத்தலையோ என்னுடைய தேவைகளுக்கு நான் யாரை தான் சார்ந்திருக்கணும்? சமீபத்தில் கேள்விப்பட்டீங்களா? சென்னையில் ஒரு அம்மா, இந்த தூய்மை பணியாளர், ரோடை தூய்மை செய்கிற பணியாளர் வேலை செய்கிற ஒரு அம்மா, சொல்லுங்கள், இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க பணக்காரங்களாக இருப்பாங்களா ஏழைகளாக இருப்பாங்களா? ஏழை எளிய மக்கள் இல்லையா?
எத்தனை பவுன் சங்கிலியை கொண்டு போய் ஸ்டேஷனில் கொடுத்தாங்க? 45 பவுன் மதிப்புள்ள தங்க சங்கிலியை கீழே கண்டெடுத்தவங்க கொண்டு போய் எங்கே கொடுத்தாங்க? போலீஸ் ஸ்டேஷனில். சொல்லுங்க, சத்தம் காட்டாமல் எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா அவங்கள யாராவது பிடிச்சிருக்க முடியுமா? அவங்க எப்போ எங்கே திருடிட்டா வந்தாங்க? அவங்க என்ன சொல்லியிருக்கலாம்? நம்ம ஆளாக தான் சொல்லியிருப்பாங்க, அல்லே லூயா, கர்த்தர் என் தேவையை அறிந்து என் தேவையை என்ன செய்தார். உங்களை சொல்லலைங்க, எங்கள் சபையில் இருக்கவன தான் சொல்கிறேன். எங்கள் சபை கட்டாமல் பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி குடிசோன் போட்டிருந்தோம். சும்மா ஒரு இந்த சிமெண்ட் மூட்டை மணல் மூட்டையெல்லாம் அடுக்கிறதுக்கு ஒரு சின்ன குடிசை. இடம் இல்லாததுனால கடைசியில் அதுக்குள்ளேயே உட்காந்து ஆராதிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ கீழெல்லாம் மண், அது குடிசை, அந்த குடிசைக்குள்ள மண். ஒரு அம்மா காலையில் ஆராதனைக்கு வந்தவுடனே, ஐயா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் எனக்கு காலையில் வந்தவொடனே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு அப்படிங்குது. என்னக்கா அப்படின்னு பாருங்க, சர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சேன், இந்த மண்ணுக்குள்ளே ஒரு கம்மல் ஒன்று கண்டெடுத்தேன், நான் ஒரு தங்க கம்மல் ஆண்டவர் கொடுத்தாரு. அக்கா அது ரொம்ப நாள் அங்கே தான் கிடக்குது, கவரிங் தூக்கி போடுங்க முதல்ல அப்படின்னு. உன்னை பார்த்த விட ஆன என்ன பண்ணிடுறது, வாயை பொழந்துடுறது. இது ரொம்ப பேர் பார்த்து தூக்கி போட்ட கம்மல்காது. ஏங்கய்யா அது கவரிங்கக்கா. உங்களை விட கண்ணு ஷார்ப்பு நிறைய பேருக்கு இருக்குது நம்ம சபையில், தூக்கி போடுங்கக்கா முதல்ல அப்படின்னு இல்லை. ஆனால் உண்மையான அந்த தங்கத்தை கொண்டு போய் நம்ம யார்கிட்ட கொடுத்தாங்க? வாழ்க்கையின் தேவைகளுக்கு யாரை சார்ந்திருக்கணும்? சத்தமாக சொல்லுங்க. நிறைய பேர் இப்போவே கணக்கு போட்டிருப்பாங்க, எலெக்ஷன் வருது, எப்படியும் ஒவ்வொரு கட்சிக்காரனும் கொண்டு வந்து என்ன கொடுப்பா? காசு கொடுப்பாங்க. அந்த காசை வாங்கி தான் சிஸ்டர் இந்த வேலையை ஒரு செய்யலான்னு நினச்சிருக்கேன். இந்த காசு இந்த கட்சிக்காரன் எப்படி ஒரு ஓட்டுக்கு ஒரு 3000 ரூபா 4000 ரூபா கொடுப்பான் பிரதர். எங்கள் வீட்டில் 5 ஓட்டு இருக்குது, 20,000 ரூபா ஆச்சு, அதை வாங்கி உங்கள் கடனை கொடுத்துட்றேன் பிரதர், ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் சொல்லிட்டேன் எங்கள் சபையில், அப்படி யாராவது நீங்கள் வாங்கினீங்கன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு திருவிருந்தே கிடையாதுன்ட்டேன் நான். நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா ஏதோ கொஞ்சம் பேருக்கு இங்கே பிரச்சனை இருக்கும் போல தெரியுது. உங்களுக்கு கிடைத்த ஜனநாயக உரிமையை பணத்துக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? விற்கக்கூடாது. ஒரு அல்லையே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், என்கிட்ட தேடி வருவாங்க, சார் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. இல்லை சார், நாங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டுக்கு போடணுமோ அதுக்கு போட்டுக்கிறோம், ஆனால் எங்களுக்கு இந்த பணமெல்லாம் தேவையில்லை. இதே எங்கள் சபையில் நடந்தது தான். இந்த மத்தியான நேரம் உங்களுக்கு கொஞ்சம் கதை கேட்டால் கொஞ்சம் தூக்கம் வராதில்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த குழு எடுப்பாங்க பார்த்தீங்களா, வாரம் கட்டுற குழு, நீங்கள் எடுப்பீங்களா அந்த மாதிரி? ஹலோ, இந்த வாராந்திர குழு இங்கே இருக்க அந்த மாதிரி சிஸ்டம், இந்த விடியல் வாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதை வேறு இவர் தப்பு தப்புன்னு சொல்லி பிரசவம் பண்ணிகிட்டு இருக்க போகிறாருன்னு நினைக்காதீங்க. கஷ்டத்துக்கு வாங்க, நான் ஒழுக்கமாக கட்டிடுங்க. அதை எங்கள் சபையில் ஒரு குடும்பம் வாங்கியிருப்பாங்க போல். அவங்க அன்னைக்கு காலையில் 5000 ரூபா கட்டணும், விடிஞ்சால் 5000 ரூபா கட்டணும். ஆனால் ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் கையில் என்ன இல்லை? காசு இல்லை. புருஷன் பொண்டாட்டியும் புலம்பிக்கிட்டே படுத்துக்கிட்டாங்க. காலையில் 6 மணிக்கு வந்து கதவை தட்டியிருக்கார் ஒருத்தர். இந்த பொண்ணு தான் போய் கதவை திறந்துருக்கு. அவர் வந்து ஒரு கவரை கொடுத்து, இதை உங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்துருங்க, இன்னார் கொடுத்து விட்டாங்க, உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். காலையில் 6 மணிக்கு கதவை தட்டி கவரை கொடுத்துட்டு போகிறாரு. என்னன்னு பிரித்து பார்த்தா கரெக்டாக அது 5000 ரூபா இருக்குது. கரெக்டாக என்ன இருக்குது? இந்த பொண்ணுக்கு ஒரே சந்தோஷம், அப்பாடா 8 மணிக்கு கொண்டு போய் என்ன கட்டிடலாம், குழுவை கட்டிடலான்ட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்க வீட்டுக்காரரை எழுப்பி, பாருங்கள் ராத்திரி கவலைப்பட்டீங்கல்ல, காலையில் ஒருத்தர் பாருங்கள் 5000 ரூபா கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னோடனே அவங்க வீட்டுக்காரர் சந்தோஷப்பட்டு, அவர் ஏதாவது ரொம்ப சந்தோஷத்தில் புகழ் வர நினச்சா அவர் கேட்டிருக்கார், யார் கொண்டாந்து கொடுத்தான்னு கேட்டிருக்கார். இன்னார் கொண்டாந்து கொடுத்தா. அவன் வந்து கொண்டாந்து கொடுத்தான்னா இந்த பணத்தில் ஏதோ கொஞ்சம் கோளாறு இருக்கேன்னு அவங்க வீட்டுக்காரர் அடுத்த கேள்வி கேட்டார். உடனே ஃபோன் பண்ணார். என்னங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, உங்கள் வீட்டு கணக்கு போட்டு அந்த ஓட்டு போடுறதுக்கான காசு தான் கொண்டாந்து வீட்டில் கொடுத்தோம் அப்படின்னு இருக்கார். மரியாதையாக வந்து மறுபடியும் அந்த பணத்தை என்ன செஞ்சுருக்கேன், வாங்கிட்டு போயிருக்கேன்.
இந்த பொண்ணு சொல்லியிருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் 5000 ரூபா கட்டாமலே போனாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த பணத்தை என்ன செஞ்சிரு, திருப்பி கொடுத்துரு. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. பாருங்க, அல்லேலூயா வரமாட்டேங்குது பாருங்க. என்னடா வாங்குற பொழப்புலையும் ஐயா மண்ணை போடுறாரு இல்லையா? உன்னுடைய தேவைகளுக்கு யாரை சார்ந்திரு? தேவனை சார்ந்து. உனக்கு கர்த்தர் கூரையை பிச்சு கொண்டு ஆசீர்வாதத்தை பொழிய போகிறாருன்னு நான் இந்த காலத்து பிரசங்கியார் மாதிரிலாம் அவங்ககிட்ட ரீல் விட மாட்டேன். ஆசீர்வாதம் மழை பெய்யும் அதெல்லாம் கிடையாது, ஒன்றும் பெய்யாது. ஆனால் நான் சொல்லுவேன், கர்த்தர் உன் தேவைகளுக்கு போதுமானவராக இருப்பார். யெகோவா ஈரே, அவரை நம்புங்க, அவரை சார்ந்துருங்க. அவர் உன் தேவைகளை என்ன செய்வார்? சந்திப்பு. குறுக்கு வழியில் போகாதே. தேவன் உன் தேவைகளை சந்திப்பதற்கு நீ இடம் கொடு. அவர் உன் தேவைகளை சந்திப்பதற்கு, இப்போ காலையில் ஒரு உதாரணம் சொன்னாங்கல்ல ஐயா, அந்த காலையில் தெசலோனிக்கே சபையை பற்றி பேசும்போது என்ன சொன்னாங்க? என்ன குறைவுபட்டு போச்சு காணா ஒரு கல்யாணத்தில்? சொல்லுங்க. திராட்சரசம் இல்லை, திராட்சரசம் இல்லை இல்லை இல்லைன்னொன்னே அந்த விஷயம் யார் மூலமாக காதுக்கு வந்தது? மரியாள் மூலமாக இயேசுநாதர் காதுக்கு வந்தது. அவர் என்ன சொன்னார்? உடனே இதோ வந்துடுறேன்மான்ட்டா போனார். சொல்லுங்க. என் வேலை இன்னும், இவர் வேலை எப்போ வர்றது? நம்ம என்ன யோசிக்கிறோம்? இவர் வேலை எப்போ வர்றது, எப்போ திராட்சரசம் கிடைக்கிறது, எப்போ சாப்பிட்றது, இதெல்லாம் ஆகிற வேலை இல்லைப்பா. இருக்கிற திராட்சை ரசத்தில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றுங்க, அல்லது வேறு ஏதாவது ஒரு வழியில் திராட்சை ரசத்தை போடுங்க, சும்மானா அடித்து விடுங்க. நம்ம ஊர் கல்யாணத்தில் பார்த்துருக்கீங்களா? முதல் 2 பந்திக்கு சாப்பிட்றவன் தெளிவாக சாப்பிட்டு வருவான். 3வது பந்திக்கு சாப்பிட்றவனுக்கு சாம்பார் ரசம் ஆயிரும், ரசம் மோர் ஆயிரும், மோர் தண்ணி ஆயிரும். பாதிக்கப்பட்டவங்க இருக்கீங்களா? இந்த கல்யாண வீடுகளுக்கெல்லாம் போனால் பொதுவாக நான் போய் முன்னாடி உட்காந்து சாப்பிட்ருவேன். எங்கள் வீட்டம்மா எப்போவுமே கொஞ்சம் பின்னாடி தான் போய் சாப்பிடுவாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து பேசுவோம், பார்த்தீங்களா என்னென்ன சாப்பாடு அப்படின்னு. எங்கே இதெல்லாம் எனக்கு வைக்கவே இல்லை அப்படின்னு வாவா, நீ முதல்ல சாப்பிட்ருக்க மாட்டேன் அப்படின்னு நான். அப்போ இவர் எப்போ நீங்கள் எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி சொன்னாங்கல்ல. எவ்வளோ நேரம் கழித்து ஆண்டவர் அந்த அற்புதத்தை செஞ்சாருன்னு பைபிளில் இருக்கா? சொல்லுங்க. இப்படி மரியாள் சொல்லிட்டு போய் ஒரு 1 மணி நேரம் கழித்து அப்படின்னு இருக்குதா? 2 மணி நேரம் கழிச்சுன்னு இருக்கா? தெரியல. எவ்வளோ நேரம்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், சரியான நேரத்தில் இயேசு செயல்பட்டிருப்பார். அல்லேலூயா. இயேசு என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொன்னார். ஆனால் அவர் எப்படி செஞ்சிருப்பாரு அந்த அற்புதத்தை? சரியான நேரத்தில். எல்லாரும் சாப்பிட்டு எந்திரிச்சு போன பிறகு ஆண்டவர் செஞ்சார் அதை? இல்லை. மணவாளன் சொல்றார், ருசியுள்ள ரசத்தை இதுவரைக்கும் பாருங்க. அவங்க ஊர்ல அதே பாதிப்பு தான் போல. 2வது ரவுண்டெல்லாம் தண்ணி தான் போகும் போல இருக்காங்க. அவர் கேட்கிறார், இத்தனை ரவுண்டு போய் இந்த திராட்சை ரசம் இவ்வளோ ருசியா இருக்கே, தண்ணி இனி கலக்காம வந்திருக்கேன்னு பார்க்குறாரு அவர். அது உண்மையிலேயே வெறும் தண்ணி தான். அல்லேலூயா. ஆண்டவர் தண்ணி தானுங்க திராட்சை ரசமாக மாற்றினாரு. மீதியாய் இருக்கிறவர்கள் பட்டியலிலே நான் இடம்பெற வேண்டுமானால், கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்க வேண்டுமானால் நான் என்ன செய்யணும்? சொல்லுங்க. கீழ்ப்படிதலுடன் அவரை சேவிக்க வேண்டும். 2வது, தேவனுடைய வழி நடத்துதலை நான் என்ன செஞ்சிருக்கணும்? சார்ந்திருக்கணும். என் வாழ்க்கையின் சரீர தேவைகளுக்கு நான் யாரை சார்ந்திருக்கணும்? ஆண்டவரை மட்டும் நான் சார்ந்திருக்கணும். கொஞ்ச நாள் ஆச்சு. எலியா அங்கே இருக்கிற வரைக்கும் அந்த கேரித்த ஆற்றுல தண்ணி வத்தவே இல்லை. நான் பைபிளில் வாசிக்கிறோம் நம்ம. சொல்லுங்க. இல்லை. கொஞ்ச நாள் ஆகி அங்கே என்ன ஆகி போச்சு? தண்ணி வத்தி போச்சு. என்னடா அது தண்ணி வத்தி போச்சே, இனி காக்கா கொண்டு வந்து அப்பத்தை கொடுக்கும், மாம்சத்தை கொடுக்கும். என்ன கொண்டு வர முடியாது? தண்ணி கொண்டு வர முடியாது. இல்லை. இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ எழுந்து, எத்தனாவது வசனம் அது? 9வது வசனம். நீ எழுந்து எங்க போ? சாரிபாத் என்கிற ஊருக்கு போ. அங்க ஒரு விதவையின் மூலமா உன்னை என்ன செய்வேன்?
போஷிப்பேன். நான் சும்மா கற்பனையில் சொல்கிறேன். நான் நினைக்கிறேன் இவர் பெரிய கற்பனையோடு போயிருப்பார். ஏதோ பெரிய பணக்கார பொம்பளை தெரியுது, ஏதோ பணக்கார பொம்பளையாக இருக்கும் போல தெரியுது, நிறைய வச்சிருக்கும் போல தெரியுது. அதான் கடவுள் நம்மளை எங்கே செய்கிறாரு, அங்கே அனுப்புறான்னு போனால் அங்கே போனால் அது இவரை விட பிச்சைக்காரியாக இருக்குது. அது பைபிளில் வாசிக்கிறோம்ல, என்ன வாசிக்கிறோம்? அந்த அம்மா கடைசி விறக பொறுக்கிட்டு இருக்குது. இவர் போய் சாப்பாடு கேட்குறாரு. அந்த அம்மா சொல்லுது, நானே கடைசி விறக பொறுக்கிட்டு இருக்கிறேன். கடைசியில் இருக்கிற மாவு, கடைசியாக இருக்கிற எண்ணெய், இதை சுட்டு சாப்பிட்டுட்டு நானும் மகனும் சாக வேண்டியதுதான். ஆனால் தேவன் அவர் சொன்னார், நீ பரவாயில்ல சுட்டு முதல்ல எனக்கு யார் கொண்டு வா, எனக்கு கொண்டு வா. கொடுத்தாங்களா அந்த அம்மா? கொடுத்தாங்க. அப்புறம் என்ன சொன்னார்? அதை சாப்பிட்டுட்டு அவர் என்ன சொன்னார் சொல்லுங்க? எலியாவுக்கு அந்த சாப்பாடை கொடுத்த பிறகு எலியா சாப்பிட்டுட்டு என்ன சொன்னாரு? உன்னுடைய வீட்டில் பானையில் மாவு குறையாது, கலையத்தில் எண்ணெய் குறையாது, வாழ்நாள் முழுசும் பானையில் மாவு இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னாரா? எது தீர்ற வரைக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்? பஞ்சம் சேர்ந்த பிறகு மரியாதையாக வேலைக்கு போயிருன்னு அர்த்தம். பஞ்சம் தீர்ந்த பிறகு மரியாதையாக வேலைக்கு போயிருன்னு அர்த்தம். அப்புறம் இந்த அம்மா பாட்டுக்கு கம்பெனி வச்சிடக்கூடாது பாருங்க. என்ன கம்பெனி? என்ன சுரந்துக்கிட்டே இருக்குதுன்னு இந்த அம்மா பாட்டுக்கு பாக்கெட் போட்டு பெரிய வியாபாரி ஆயிரும் அப்புறம், இல்லையா? அது ஏதாவது ஒரு பிராண்டில் அதுக்கப்புறம் கோதுமை போட ஆரம்பிச்சிருக்கோம். அப்புறம் அதான் ஆண்டவர் முதலே சொல்லிட்டார், இந்த பஞ்சம் தீர்ற வரைக்கும் உன்னுடைய வீட்டில் பானையில் மாவோ கலையத்தில் எண்ணெய் என்ன செய்யாது, குறையாது. இப்போ ஆண்டவர் இந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு அனுப்பினார். அங்கே ஆண்டவர் அவருக்கு தேவையை சந்திச்சார், அந்த அம்மாவுடைய தேவையும் சந்திச்சார். நான் நினைக்கிறேன் அந்த அம்மா ஆண்டவருக்கு உண்மையாக இருந்திருக்கிற ஒரு அம்மாவாக இருந்திருப்பாங்க. அதனால் அந்த அம்மாவுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திச்சார். அப்போ தான் நான் சொல்ல முடியும் நான் எந்த பட்டியலில் இருக்கிறேன் சொல்லுங்க? மீதியானோருடைய பட்டியலில். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். மீதியாய் இருக்கிறவர்கள் என்ன தகுதிகளோடு இருப்பார்கள்? கீழ்ப்படிதல் உள்ள சேவிப்பார்கள். இரண்டாவது, உலக தேவைகளுக்கு தேவனை சார்ந்திருப்பார்கள். அல்லேலூயா, ரைட். மூன்றாவது, இப்போ ஆண்டவர் சொல்ற மூணாவது காரியம் என்ன? இப்போ இதுக்கு பிறகு எலியா இந்த 3.5 வருஷம் முடிஞ்சது. முடிஞ்ச பிறகு ஆண்டவர் சொன்னார், ரைட், பஞ்சத்தின் காலங்கள் என்ன செய்தது சொல்லுங்க, முடிவடைந்தது. நீ போய் ஆகாப் கிட்ட இப்போ நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் திருப்பி போய் சொல்லு அப்படின்னார். ஏற்கனவே அவன் என்னை கொல்றதுக்கு படாத பாடுபட்டு என்னை தேடிட்டு இருக்கிறான். இவனால தான் நாட்டில் 3 வருஷம் என்ன பெய்யல, மழை பெய்யலன்னு. இப்போ அவங்ககிட்டே போய் என்ன செய்ய சொல்கிறார் இவர், சொல்கிறாரு அப்படின்னு ஒன்று போயிட்டார். எலியா போயிட்டார். போனால் அங்கே என்ன நடந்தது? 18வது அதிகாரத்துக்கு வாங்க, வாசிங்க முதல் வசனத்தில். அநேக நாட்கள் சென்று உண்டாகி நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன். போனான், இருந்தது. ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாயிருந்தான். பாகாலை வணங்காத, பாகாலை உத்தமிடாத கூட்டத்தில் யாரும் ஒருத்தர், ஒபதியாவும் ஒருத்தன். இவன் அந்த அரண்மனையில் ஒரு முக்கியமான ஆபீசர். ஆகாப் ராஜா சொல்றாரு, இருக்கிற குதிரையும் கழுதையெல்லாம் செத்து போயிடும் போல தெரியுது அரண்மனையில், அதுக்காவது நாள் கொஞ்சம் புல்லை தேடிட்டு வரோம், வாடா எங்கேயாவது புல்லை தேடி போகலான்னு அவனை கூப்பிடுறாரு. அவன் அதை தேடிக்கிட்டு போகும்போது தான் அவனை யார் சந்திக்கிறாரு? எலியா சந்திக்கிறார். எலியா சந்திச்சு என்ன சொல்றாரு, நீங்க என்ன வாசிக்கிறீங்க 7வது வசனத்துல? ஒபதியா வழியில் போகும்போது
ஏதோ எலியா அவனுக்கு எதிர்பட்டான். அவன் இவனை இன்னான் என்று அறிந்து கொண்டு முகங்குப்புற விழுந்து, நீர் என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா என்றான். அதற்கு எலியா, நான் தான், நீ போய் இதோ எலியா இங்கே இருக்கிறேன் என்று உன் ஆண்டவனுக்கு சொல். உபதியாவுக்கு கொஞ்சம் பயம். ஏன் தெரியுங்களா? ஏன்னா இவனை கிடைச்சா கரும் ஜூஸ் போட்டுறணும்னு காத்திருக்காரு. யாரு? ஆகாப் ராஜா. இவர் சொல்றாரு, இப்ப நான் வந்திருக்கிறேன் போய் சொல்லுன்றார். சொல்லிடலாம். சொன்னா நான் சொல்ற செய்தி அவருக்கு நல்ல செய்தியாக தான் இருக்கும். யாருக்கு? ஆகாப்புக்கு. ஆகாப் கோபாவேசத்தோட இங்க வரும்போது ஆண்டவர் எலியாவை தூக்கிட்டு போய் வேற எங்கேயாவது உட்கார வச்சுட்டாருன்னா கடைசியில் ஏன் கதி அதோ கதி ஆயிரும். ஏண்டா சும்மானாலும் எலியா அங்கே வந்திருக்கான் இங்கே வந்திருக்கான்னு ஏமாத்துறியான்னு என்ன செஞ்சிருவான், தூக்கில் தொங்க விட்டுருவானேன்னு பயந்துக்கிட்டு சொல்கிறான், ஐயா நான் போய் சொல்கிறேன், ஆனால் அவன் திரும்பி வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் நீங்கள் இங்கே இருக்கணுமே. கடவுள் உங்களை வேற எங்கேயாவது கொண்டு போயிட்டாருன்னா கடைசியில் நான் என்ன செய்வேன்? நான் மாட்டிக்குவேன். ஐயா சொல்லிட்டு அவன் தான் செய்த ஒரு ஊழியத்தை பற்றி அங்கே சொல்கிறான். என்ன சொல்கிறான் பாருங்க. இப்போதும் நீ போய் சொல்லுங்க 11 உன் ஆண்டவனுக்கு இதோ அப்படின்னு சொல்லும்போது அவன் பயந்துகிட்டு என்ன சொல்றான் தெரியுங்களா? 13வது வசனத்தை பாருங்க. ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலும் 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செயல் என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ? இந்த உபதியா சொல்றாரு, ஐயா நான் ஆண்டவர் மேல ரொம்ப அன்புள்ளவையா. இந்த ஏசபேல் எல்லாரையும் கொண்டு குமிச்ச போது நான் தீர்க்கதரிசிகளை கொண்டு போய் எங்க உட்கார வச்சிருந்தேன்? கெபியில 50 பேரா 100 பேரா உட்கார வச்சு அவங்களுக்கு நான் என்ன கொடுத்துட்டு இருந்தேன்? சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தேன் இல்லையா? அவ்வளோ தூரம் நான் ஆண்டவரை நேசிக்கிறவன். இப்பயும் நான் போய் சொல்றதுல எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க இங்கேயே இருப்பீங்களா? இருப்பேன், நீ போய் சொல்லு. அதுக்கு பிறகு போய் துணிஞ்சு உபதியா போய் ஆகாப் ராஜாட்ட சொல்லிட்டார், ஐயா இந்த மாதிரி எலியா ஐயா வந்திருக்கிறாரு, உங்களை பார்க்கணுமா அப்படின்னு. அவனுக்கு இருந்த கோபத்தில் அப்படி தீயா புறப்பட்டு வந்தான் பார்த்துக்கங்க. யாரு? ஆகாப் ராஜா. சரி, இப்போ உபதியா இப்ப நம்ம படிச்ச நபர்கள்ல யார் அவரு? மீதியாயிருக்கிற மனிதரின் கூட்டத்தில் அவனும் ஒருவன். அல்லேலூயா. எலியா மீதியான கூட்டத்தில் ஒருவனாய் இருந்தான். சாரிபாத் விதவை மீதியான கூட்டத்தில் ஒருவளாய் இருந்தான். இப்ப யாரு? உபதியா, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனிதன். சரி, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனிதன் இவன் மூலமா நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன சொல்லுங்க? கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? கர்த்தருடைய வேலையை துணிந்து செயல்பட்டவன். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வேலையில் துணிந்து செயல்பட்டவன். ஒரு போல்ட்னஸ். உண்மையிலேயே 50 பேரா 100 பேரா கெபிக்கு வச்சு ஆளுங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறான்றது ஏசபேலுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னு வைங்க, இவனை கைமா போட்டிருப்பாவ. அவன் அதை பற்றி கவலைப்படலை. அவன் இப்பயுமே சொல்கிறான், இப்பயும் நான் போய் தைரியமாக சொல்கிறேன், ஆனால் நீங்கள் மட்டும் இங்கே இருப்பீங்களா? நான் போய் சொல்கிறேன். அதுக்கு என்னங்க நீங்களே வந்துட வேண்டியதானாங்க, இதுக்கு எதுக்கு என்ன அனுப்புறீங்கன்னு அவன் கேட்கல. கர்த்தருடைய வேலைக்காக தன்னுடைய துணிவை காட்டியவன். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வேலைக்காக தன்னுடைய துணிவு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருக்காக செயல்படுவதற்கு என்ன வேணும்? ஒரு துணிவு வேணும். துணிஞ்சு வேலை செய்கிறேன்னு ஏதாவது முட்டாள்தனமாக நீங்கள் வேலை செய்யக்கூடாது. துணிஞ்சு வேலை செய்தாலும் அது எப்படி செய்யணும்? ஞானமாக, கர்த்தருக்கு நாம மகிமைக்காக என்ன செய்யணும்?
செய்யணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். சரியான நேரத்தில் அவர் வேலை செஞ்சான். யாரு? ஒபதியா. சரியான நேரத்தில். மீதியாய் இருக்கிறவர்களின் கூட்டத்தில் யார் இருந்தார்? ஒபதியாய் இருந்தார். நம்ம நிறைய நேரத்தில் கடவுளுடைய பணிகள், கடவுளுடைய காரியங்கள் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? நம்ம பயந்து பதுங்கி கொள்ளுகிறோம். அப்படித்தானே? பயந்து பதுங்கி கொள்றோம். ஐயோ, அந்த ஆபத்து வந்துடுமோ, இந்த ஆபத்து வந்துடுமோ, நான் ஏற்கனவே சொன்ன வேலை போயிருமோ, அல்லது எனக்கு வர வேண்டிய பணம் வராமல் போயிருமோ. வேற ஒரு சபைக்கு போயிட்டு இருந்த ஒரு அம்மா, எங்கள் சபைக்கு வர்றவருடைய சொந்தக்காரங்க. எங்கள் பழனியிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த அம்மா இருக்குது. எங்கள் சபைக்கு வர்ற தம்பி சொன்னார், ஐயா இந்த மாதிரி இன்னும் உறவு எனக்கு அவங்க இந்த சபைக்கு போயிட்டு இருந்தாங்க, இப்போ போகிறது இல்லையா, இனிமேல் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க அப்படின்னாங்க. என்ன காரணம்னு கேட்டேன் நான். அவங்க சொன்னாங்க, ரொம்ப வெளிப்படையாக போய் பாஸ்டர் வந்து அவங்கள ஊழியம் அதுக்கு இதுக்குன்னு போட்டு இழுக்கிறாரு, அவங்களுக்கு வேலை போயிருமோன்னு பயந்துக்கிட்டு இப்போ என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, அவங்க சபைக்கே போக மாட்டேங்கிறாங்க. நான் போய் சொன்னேன், அம்மா நீங்கள் கர்த்தரை சேவிக்கிறவங்களா இருந்தால் வேலையை பற்றி என்ன செய்யக்கூடாது சொல்லுங்கள், கவலைப்படக்கூடாது, வேலை செய்யுங்க. ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது, நீங்கள் தயங்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் தயங்கக்கூடாது. நீங்கள் தயங்காமல் சொல்லுங்க, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நான் அதை சொன்னேன் உங்ககிட்ட. அப்போ அந்த அம்மா பயந்துக்கிறாங்க, ஐயோ வேலை போயிருங்கய்யா, வருமானம் போயிடும். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியம் என்னவென்றால், தேவனுக்காக துணிவுடன் செயல்படுவதற்கு நாம் பயந்து பதுங்கிக் கொள்ளுகிறோம். நீ இருக்கிற இடங்களிலே, நீ வாழ்கிற சூழ்நிலைகளிலே தேவனுக்காக துணிவுடன் செயல்படுவதற்கு நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, நீ கடவுளுடைய பிள்ளை என்று உன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு நீ கவனமாய் இருக்கிறாயா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஒரு உதாரணம் புதிய ஏற்பாட்டிலிருந்து உங்களுக்கு சொல்றேன். நான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் நீங்க இந்த விஷயத்தை பார்க்கலாம். அதே மாதிரி மத்தேயு 27வது அதிகாரத்தில் நான் சொல்ற விஷயத்தை நீங்க பார்க்கலாம். மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 15வது அதிகாரத்தில் நான் சொல்ற இந்த விஷயம் வருது. யோவான் 19லையும் வருது. அது என்ன தெரியுங்களா? இயேசு சிலுவையில் மரித்த பிறகு அவரை அடக்கம் செய்த சம்பவம். இயேசு என்ன செய்தார்? சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்த பிறகு அவர் என்ன செஞ்சாங்க? அடக்கம் பண்ணாங்க. பார்த்தீங்களா? அந்த அடக்கம் பண்ணினவங்களை பற்றிய செய்தி. இயேசுவை சிலுவையிலிருந்து இறக்கி அவருக்கு ஒரு நல்ல அடக்கத்தை செய்த மனுஷன் பேர் என்ன பேர்? சத்தமா சொல்லுங்க. அரிமத்தியா ஊரானாகிய யோசேப் இல்லையா? அவன்தான் என்ன செஞ்சான்? போய் இப்ப இயேசுவின் சரீரத்தை அவன் இஷ்டத்துக்கு போய் சிலுவையில் இறக்க முடியுமா? முடியாது இல்லையா? இயேசு வந்து ஒரு தேச குற்றவாளியாக அரசாங்கத்தினால அதிகாரப்பூர்வமா சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அதனால அரசாங்க உத்தரவு இல்லாம அவரை கீழே என்ன செய்யக்கூடாது? இறக்கக்கூடாது. இப்போ இயேசுவுக்கு நல்லடக்கம் செய்யணும்னு விரும்புறவங்க இப்ப நீங்க சொல்லுங்க, யார் போய் இந்த வேலையை செய்யணும்னு போயிருக்கணும்? சும்மா சொல்லுங்க, யார் செஞ்சிருக்கணும் இந்த வேலையை? கரெக்டா சொன்னீங்க. யார் செஞ்சிருக்கணும்? சீஷர்கள் செஞ்சிருக்கணும். ஆண்டவர் நமக்காக எவ்வளோ காரியத்தை செஞ்சார். உலகத்தில் இருக்கும்போது மீண்டும் உயிரோட என்ன செய்வேன்னு சொல்லியிருக்காரு? வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம போய் அவர் அடக்கம் பண்ணுவோம். ராஜா கேட்டாருன்னா, சரி தான் கொண்டுட்டீங்கல்ல, அடக்கம் பண்ணுற வேலையை நாங்கள் பார்க்குறோன்னு தைரியமாக சொல்லுவோம் அப்படின்னு நீங்கள் வாசிக்கிறீங்களா பைபிளில்? இல்லை. என்ன வாசிக்கிறோம்? அவருடைய சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு என்ன செய்தார்கள்? ஓடி போனார்கள். எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இப்போ நீங்கள் லூக்கா 23ல்
ஒரு வார்த்தை வருது பாருங்க. அந்த அடக்கம் பண்ணும்போது என்ன வார்த்தை வருது? கொஞ்சம் நீங்க எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். லூக்கா சார் அந்த வசனத்தை சொல்லிட்டு படிங்க. 50வது வசனம் வாசிங்க. யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான், உத்தமனும் இருந்தான். இருந்தான். போய் பிளாத்துவினிடத்தில் கேட்டான், வாங்கினா அடக்கம் பண்ணான்னு தானே இருக்கு. இதே மாதிரி தான் மத்தேயு 27 வருது, இதே மாதிரி தான் அது லூக்கால வருது, இதே மாதிரி தான் யோவான்ல வருது. ஆனா மார்க்கு மட்டும் ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றார். வாசிக்கிறீங்களா? அந்த 15வது அதிகாரத்தில் நீங்க வாசிங்க பார்க்கலாம். 43வது வசனத்தை வாசிங்க. இல்ல மார்க்கு 15ஆம் அதிகாரம். அரிமத்தியா ஊரானும் இல்லைங்க, நீங்க நான் சொல்றது மார்க்கு 15ஆம் அதிகாரம் 43வது வசனம். அரிமத்தியா ஊரானும் வர காத்திருந்தவன். கரெக்ட் வாசிங்க. என்பவன் பிளாத்துவின் இடத்தில் துணிந்து போய். நீங்க ஒரு வார்த்தையை கவனிச்சீங்களா? என்ன வார்த்தை வருதுங்க? துணிந்து போய். இந்த வார்த்தையை வேற யாரும் பயன்படுத்தல. யார் மட்டும் பயன்படுத்துறா? மார்க் மட்டும் பயன்படுத்துறார். தேவனுடைய வேலைக்காக கர்த்தருடைய நாமத்திற்கான துணிவு உங்களுக்கு வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நான் திரும்ப சொல்றேன், துணிஞ்சு செய்யணும் நீங்க சொன்னீங்கயா, அதனால தான் நான் போய் இப்படி சொன்னேன்னு சொல்லி முட்டாள்தனமா போய் எங்கேயாவது நீங்க வாயவோ அல்லது விட்டுட்டு வம்புல மாட்டக்கூடாது. எந்த வேலையை செய்றீங்க, எங்க செய்றீங்க, எப்படி செய்றீங்க, கவனமா செய்யுங்க. ஆனால் கர்த்தருக்கான துணிவுடன் இருங்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். உபதியா கர்த்தருடைய வேலைக்கான துணிவை வெளிப்படுத்தியவன், கர்த்தருடைய நாமத்திற்கான துணிச்சலை வெளிப்படுத்தியவன். கர்த்தருடைய நாமத்திற்கான வைராக்கியம்தான் அதை அவனை செய்ய வைத்தது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்ன குறிப்பெல்லாம்: 1, கீழ்ப்படிதலுடன் சேவை செய்தல். 2வது, உலக தேவைகளுக்கு தேவனை சார்ந்திருத்தல். 3வது சொல்லுங்க, கர்த்தருடைய வேலைக்காகவோ நாமத்திற்காகவோ என்ன காட்டுதல்? துணிவை வெளிப்படுத்துதல். ஒரு துணிச்சலுடன் கர்த்தருக்காக செயல்படக்கூடிய மனிதர்கள் நமக்கு வேண்டும். ஆமா இல்லைன்னு பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். அதை நீங்க செய்ய முன் வரணும். இல்லைங்க எங்கள் மாமா சொன்னார், எங்கள் ஊர் தலைவர் சொல்லிட்டாரு, இல்லை அதெல்லாம் கிடையாது. கர்த்தருக்காக நில்லுங்க. அல்லேலூயா. ரைட். 4வது இப்போ நம்ம அந்த தீர்க்கதரிசிகளை பற்றி பார்ப்போம். யாரு? ஆகாப் காலத்தில் கர்த்தரை மட்டும் சார்ந்து நின்ற அந்த தீர்க்கதரிசிகளை பற்றி பார்ப்போம். இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் அவங்கள பற்றி? 19வது அதிகாரத்தில் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் என்ன படித்தோம் படம் அவங்கள பற்றி? பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 18வது வசனத்தில் என்ன படித்தோம்? பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேர் இல்லையா? அழுத்தங்களின் நடுவிலும் அடிபணியாமல் நின்றவர்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். பிரஷர், அவ்வளோ அழுத்தம். அந்த அழுத்தங்களுக்கு நடுவிலையும்
தாங்கள் எடுத்த முடிவை விட்டு என்ன செய்யாதவர்கள், மாறாதவர்கள். இல்லையா? இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள், நம்ம விசுவாச வாழ்க்கையில் நமக்கு நிறைய அழுத்தங்கள் இருக்குதா இல்லையா? பேச மாட்டேங்கிறீங்க. இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனால் அந்த அழுத்தங்களின் நடுவிலும் நாம் அதற்கு என்ன செஞ்சிடக்கூடாது, அடிபணிந்து போயிடக்கூடாது. அழுத்தங்களின் நடுவிலும் அடிபணியாத மக்கள். ஒரு 2-3 சாட்சிகளை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். திருப்பத்தூர் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் ஊழியத்துக்கு போயிட்டுருக்கிறேன். இந்த வேலூர் பகுதியில் இருக்கிற ஆம்பூர் திருப்பத்தூர் சொல்லுவாங்களே, வாணியம்பாடி திருப்பத்தூர், அங்கே ஒரு 30 வருஷமாக அந்த சபையோடு எனக்கு தொடர்பு இருக்குது. ஆரம்ப காலங்களில் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு எங்களோட சர்ச்சிலேருந்து கூப்பிடுவாங்க என்ன, ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர். அது பார்த்தீங்கன்னா 3வது ஞாயிற்றுக்கிழமையில நடக்கும். ஞாயிற்றுக்கிழமையில தான் நடக்கும். ஆராதனை நடக்கும். ஆராதனை முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே எல்லோரும் ஜபத்துக்கு. ஏன்னா கிராமத்திலிருந்து வர்ற ஏழை எளிய மக்கள் எல்லா நாளும் அவங்களால வர முடியாது. அதனால் அந்த ஆராதனைக்கு பிறகு 3 மணி 4 மணி வரைக்கும் உட்காந்து ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் ஏதாவது ஒரு எளிய சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. நான் இவங்களுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு என்னை கூப்பிடுவாங்க. சில நேரம் பிரசங்கம் பண்ண நான் பழனியிலிருந்து அங்கே போவேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 350 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ராத்திரியில் பஸ் மாறி மாறி போய் காலையில் தான் போய் அங்கே இறங்குவேன். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்வீஸில் பிரசங்கம் பண்ணுவேன். இந்த பாஸ்டர் சொல்லுவார், ஐயா கொஞ்ச நேரம் நீங்கள் இந்த பக்கத்தில் இருக்கிற ரூமில் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் கொஞ்ச நேரம் பாட்டு பாடுவோம், அப்புறம் சாட்சி சொல்லுவாங்க மக்கள், அந்த சாட்சி நேரம் முடிஞ்ச பிறகு நீங்கள் உள்ளே வாங்கய்யா, அது வரைக்கும் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கன்னுவார். ஆனால் அந்த ரூமில் இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன் எனக்கு. அப்போது அவங்க சாட்சி சொல்கிறாங்க, எல்லாம் எழும்பி நின்று. நீங்கள் அந்த ஊர் பாஷை கேட்டிருக்கீங்களா? தமிழ் பாஷை. நம்ம பக்கங்களில் நம்ம பேசுகிற பாஷைக்கும் அந்த பக்கம் பேசுகிற பாஷைக்கும் நிறைய என்ன இருக்கும், வித்தியாசம் இருக்குது. சென்னையில் பேசுகிற மாதிரியே தமிழ் பேசுவாங்க அந்த சைடில் உள்ளவங்க, ஆற்காடு தமிழ் அது. அப்போ 2-3 பேருடைய சத்தம் எனக்கு கேட்குது. இந்த வாரம் முழுசும் எங்களுக்கு இலையே கிடைக்கல, வரமா சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு இருக்குது, இந்த வாரம் முழுசும் எங்களுக்கு எலியே கிடைக்கல, அதனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், ஆனாலும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செஞ்சார். 2-3 பேர் எழுந்துச்சு என்ன திரும்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இலையே கிடைக்கல, இலையே கிடைக்கல. இலையே கிடைக்கலையா? இலை கிடைக்கலன்னா என்ன பிரச்சனை இவங்களுக்கு? இலை என்ன ஏன் மேட்ரு இவங்களுக்கு? எனக்கு புரியல. இலைக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம்? அதுக்கப்புறம் நான் போய் பிரசங்கம் பண்ணிவிட்டு சாயங்காலம் சாப்பிட்டு போயிட்டாங்க. நான் அந்த பாஸ்டர் பேசிகிட்டு இருந்தேன். ஐயா எனக்கு ஒன்று புரியல, என் காதில் சரியாக விழுகலையா இல்லை இது என்ன, அது இலை கிடைக்கலன்றாங்களே, இலை கிடைக்கிறதுக்கும் இவங்க பிரச்சனைக்கு என்னையா சம்மந்தம்னு அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், பீடி சுத்துற இலையாது அப்படின்னார். என்ன சுத்துற இலை? இந்த பீடி சுத்துறாங்க பார்த்தீங்களா, அந்த இலை. இந்த ஏரியாவில் நிறைய பீடி தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அதுக்கான மரம், ஒரு மரம் இருக்குது, ஒரு இலை இருக்குது. அந்த இலையை கொண்டு போய் சேகரித்து இவங்க அந்த பீடி சுத்துறவங்க கிட்ட கொடுத்தாங்கன்னா, பீடி கொடுக்கறது மட்டும் இல்லை, இவங்களே வீட்டில் என்ன செய்வாங்க, பீடியை தயார் பண்ணி கொண்டு போய் என்ன செய்வாங்க, கம்பெனிகளில் கொடுத்து காசு வாங்குவாங்க, அல்லது இலையை கொடுத்து காசு வாங்குவாங்க. அந்த இலை கிடைக்கலன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இலைன்றது கரெக்ட் தானா? இலைன்றது கரெக்ட் தான். ஆனால் என்ன இலை? பீடி சுத்துற இலை. எனக்கு கொஞ்சம் கோபம் தான் வந்துச்சு. ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன இலையை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, பீடி சுத்துற இலையை தேடிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாதம் நான் போனேன். அதே மாதிரி தான் சாட்சி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி உங்களை விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அன்றைக்கி நான் சொன்னேன், நீ பீடி சுத்துற இலையை வச்சு வாழ்கிறேன்னா நீ தயவுசெய்து சர்ச்சுக்கு வராது அப்படின்ட்டேன் நான். ஏன்னா நீ என்ன செய்கிற, இந்த பீடி சுத்துறதுல என்ன, நீ ஆரோக்கியமான புகையை கொண்டு போய் கொடுக்குறாங்க, இதை குடிச்சுவிட்டு நிறைய பேர் என்ன செய்வான், செத்து போவான். அப்போ நீ விஷத்துக்கு தான் நீ வேலை செய்கிற. அதை தயார் பண்ணுற கம்பெனிக்கு நீ வேலைக்கு போகிற, அல்லது அந்த இலையை நீ தயாரிக்கிறானா நீ விசுவாசியே கிடையாது. அதை வேற கொண்டு காணிக்க வேற கொடுத்துன்னுக்குறீங்க. தயவு செய்து அதை விட்டுருங்க. நீங்கள் துணிஞ்சு கர்த்தருக்காக நில்லுங்க, கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார்.
இந்த அழுத்தங்கள், ஐயோ இந்த வாரம் என்ன செய்யறது அப்படின்னா, எங்கள் வீட்டில் சாப்பாடு நடக்காது, பணம் தேவை இருக்குது, எல்லாம் தெரியுது, ஏன்னா அவங்களுக்கு வேலையே அது மட்டும்தான். நான் சொன்ன இந்த அழுத்தங்களுக்காக கர்த்தரை விட்டுறாதீங்கன்னு. நல்ல மக்களுங்க, அவங்க கிராமத்து மக்கள் தான். அந்த வேலையில் இருந்த எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இந்த வேலையை அதோட விட்டாங்க. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். அதுக்கு அடுத்த மாதம் நாங்கள் போயிருந்த போது இதே மாதிரி சாட்சி நேரம், இதே மாதிரி அந்த ரூமில் படுத்து நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, போன மாதம் இந்த ஐயா வந்து இப்படி பிரசங்கம் பண்ணார், அதிலிருந்து நாங்கள் இந்த வேலைக்கு என்ன செய்யறதில்ல, போகிறதில்ல, ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஆனாலும் கர்த்தர் தேவைகளை சந்தித்தார். அல்லேலூயா, தேவைகளை சந்தித்தார். எங்களுக்கு நிறைய அழுத்தங்கள் இருந்தது, ஆனால் அந்த அழுத்தங்களை எல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டார். அதோடு அப்படியே அவங்க பழகிட்டாங்க. அப்படியே அந்த வேலையை என்ன செஞ்சுட்டாங்க, எல்லாரும் விட்டுட்டாங்க. எங்கள் சபையில் இருக்க ஒரு தம்பி, வேலையே கிடையாது அந்த பையனுக்கு, ரொம்ப நாள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, எத்தனையோ நாள் கண்ணீரோடு வந்து ஜெபம் பண்ணுவாங்க என்கிட்ட. அப்புறம் ஒரு நாள் சந்தோஷமாக வந்து சொன்னா, ஐயா ஒரு நகை கடையில் ஒரு செக்யூரிட்டியாக இருக்கிறதுக்கு ஒரு வேலை கிடச்சிருக்குங்கய்யா, மாதம் ஒரு 15,000 ரூபாய் எனக்கு வருமானம் கிடைக்கும் அதில் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக போனான் அந்த வேலைக்கு. ஆனால் போன ஒரு வாரத்தில் சோகத்தோடு அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டான். ஐயா நான் வேலைக்கு போகிறதில்லன்னு முடிவு பண்ணிட்டேங்கய்யா அப்படின்னா. ஏன்ப்பான்னு கேட்டேன். அவன் சொன்னான், ஐயா அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற, இப்போ நான் பேர் சொன்னேன்னா அந்த நகைக்கடை உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த மாதிரி ஒரு பெரிய நகைக்கடை, பிரபலமான நகைக்கடை. அந்த நகைக்கடையினுடைய பிரான்ச் பழனியில் இருக்குது. அவன் சொல்கிறான், ஐயா இந்த ஓனர் வர்றாரு, காலையில் வந்த உடனே அவங்க கடைக்கு நேராக பின்னால் ஒரு விக்கிரக கோயில் இருக்குது, அந்த கோயிலில் போய் அவர் விழுந்து பணிந்து அதுக்கு பூஜை பண்ணிட்டு தான் எங்கே வர்றாரு, அவர் கடைக்கு வர்றாரு. சரி, அதில் உனக்கு என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டேன். அதில் எனக்கு தான் ஏன் பிரச்சனை, அவர் வந்தார்னா அவர் பின்னாடியே அந்த தட்டு அந்த பூஜை பொருளெல்லாம் நான் தான் கூட எடுத்துகிட்டு போகணும், அவர் கும்பிட்ற வரைக்கும் நான் என்ன செய்யணும், பக்கத்தில் நிற்கணும். அதுக்கு பிறகு அதை ரொம்ப மரியாதையாக கொண்டு போய் எல்லாத்தையும் ஒரு எல்லா இடத்துலையும் வச்சுட்டு நான் வரணுங்கய்யா, என் மனசாட்சி எனக்கு இடம் கொடுக்கல, நான் கர்த்தருக்காக தான் நிற்கணும், இதுக்காக நிற்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன், எனக்கு வேலையே இல்லைனாலும் பரவாயில்லன்னு வந்துட்டாங்கய்யா அப்படின்னா. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். அழுத்தங்கள் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் உன் விசுவாசத்தை சூறையாடக்கூடாது. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். இப்போ அதுக்கு பிறகு ஒரு பேங்க்கில் அவனுக்கு செக்யூரிட்டியாக வேலை கிடைச்சிது, அதை விட அதிகமான சம்பளத்தில் இன்னொரு இடத்துல அவன் நல்லா இருக்கிறான். அந்த கடையில் வேலை செய்யும்போது கூட ஞாயிற்றுக்கிழமையில் வேலை லீவ் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பேங்க்கில் ஞாயிற்றுக்கிழமையானா லீவு, ஏன்னா பேங்கே இருக்காதே. அழுத்தங்களுக்கு அடிபணியாத மக்கள், உன்னுடைய வாழ்க்கையின் அழுத்தங்கள் உன்னை அழுத்தும் போது அந்த அழுத்தங்களுக்கு நீ இடம் கொடுத்து உன் விசுவாசத்திலே நீ தடுமாறுவாயானால் ஒருபோதும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழவே முடியாது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். பாருங்க, அந்த நாட்களில் இந்த மக்கள் எப்படி தங்கள் வாழ்க்கையை நடத்தினாங்க. இப்போ எலியாவை எடுத்துக்கோங்க, இந்த தீர்க்கதரிசிகளை எடுத்துக்கோங்க. கெபியில உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு உபதியா கொண்டு போய் சாப்பாடு கொடுத்தாரு, என்னமோ சந்தோஷம்தான். ஆனால் எல்லாருக்கும் அவங்க விரும்பின சாப்பாடை கொடுத்துருக்க முடியுமா? முடியாது இல்லையா? அவரால் என்ன முடியுமோ அதை தான் என்ன பண்ணியிருப்பாரு, கொடுத்துருப்பார். எலியாவை எடுத்துக்கோங்க, அவருக்கு வந்து அந்த கேரி ஆற்றங்கரையில் இருக்கிற வரைக்கும் டெய்லி என்னதான் வந்துச்சு, ரொட்டியும். தபார்பா காக்கா நாளைக்கு பொங்கல் எடுத்துட்டு வா சொல்லுங்க, ஒரே டெய்லி ஒரே ரொட்டியும் காக்கா இதாக எடுத்துகிட்டு வந்தால் எப்படி போர் அடிக்குது எனக்கு. ஒரு நாள் காலையில் இட்லி எடுத்துகிட்டு வானா முடியுமா? முடியாது. சாப்பாடு கிடைக்குதா, பிரைஸ் எல்லாம் சாப்பிட வேண்டியதான். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு நம்மளை குறைச்சிக்கலாமே தவிர, நம்மளை பக்குவப்படுத்திக்கலாமே தவிர விதிமுறைகளை தாண்டி செயல்படக்கூடாது. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். வசதி இல்லைன்னா பரவாயில்ல, வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்ந்துக்கலாம்.
வசதி வேணுங்கிறதுக்காக ஒரு தவறை நான் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. மீதியாய் இருக்கிறவர்களின் தகுதி அதுவாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, எலியா அப்படி ஒரு வைராக்கியம் பாராட்டினதுனால அவரும் சோர்ந்து போய் ஒரு நாள் போய் நான் செத்து போயிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்ச நேரத்தில் கூட கடவுள் அவர் என்ன செஞ்சாரு சொல்லுங்க? 19ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம் நம்ம? ஒரு சூறை செடியின் கீழே போய் என்ன செஞ்சுட்டாரு? அவரு படுத்துக்கிட்டாரா? இப்ப யார் ரொட்டி கொண்டு வந்து கொடுத்தா? யோசித்து பாருங்களேன். முதல்ல காக்கா வந்து கொடுத்துச்சு, அப்புறம் யார் கொடுத்தா? சாரிபாத் விதவை கொடுத்தா. இப்ப யார் கொடுத்தா? ஆண்டவரே கொடுத்தார். அல்லேலூயா. அந்த சூறைச்செடி பக்கத்தில் என்ன வச்சிருந்தார் ஆண்டவர்? ஒரு செம்புல தண்ணியும் என்ன வச்சிருந்தாரு? அப்பமும் வச்சிருந்தார். எழுந்து சாப்பிட்டுட்டு என்ன செய்? நட. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அதோட ஆண்டவர் அவன் தொடர்ந்து அவன் என்ன செய்யணும்ன்றது எல்லாத்தையும் அவனுக்கு சொல்லிட்டார். என்னென்னதை செய், என்னென்னதை செய், என்னென்னதை செய். ஊழிய திட்டம் எல்லாத்தையும் கொடுத்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டார். ரைட், கிளம்பு. அல்லேலூயா. சொல்லுவீங்களா? முதல்ல இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். மீதியாய் இருக்கிறவர்களின் பட்டியலில் நான் இடம்பெற வேண்டுமானால் முதல்ல என்ன செய்யணும்? கீழ்ப்படிதலுடன் கூடிய சேவை. இரண்டாவது, தேவ வழிநடத்துதலுக்கான சாறுதல். மூன்றாவது, கர்த்தருடைய வேலைக்கும் நாமத்துக்கும் நான் காட்ட வேண்டிய துணிவு. நாலாவது, அழுத்தங்களின் நடுவிலும் அடிபணியாத வாழ்க்கை. என்ன வந்தாலும் சரி, பாகாலுக்கு நான் முழங்கால் படியிடவும் மாட்டேன், என்னுடைய வாயினால் அதை முத்தம் செய்யவும் மாட்டேன். அல்லேலூயா. போய் இன்னைக்கு உட்காந்து என்ன செய்ய போறீங்க வீட்டில்? இன்னைக்கு நம்ம என்னென்ன பகுதியில் இருந்தெல்லாம் செய்திகளை கேட்குறீங்களோ அதெல்லாம் போய் வீட்டில் உட்காந்து என்ன செய்யுங்க? படிங்க. தெசலோனிக்கேயர் நிருபத்தை படிங்க, ராஜாக்களின் புத்தகத்தை படிங்க, காலையில் நம்ம படித்த போர்ஷன்ஸை படிங்க. வேத வாக்கியங்களை படிச்சுக்கிட்டே இருங்க. அப்போ தான் இன்னைக்கு படித்ததெல்லாம் எங்கே போகும்? உள்ளே போகும். ஜெபிக்கலாமா? தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சொல்லுங்க, ஆண்டவரே, மீதியாயிருக்கிற மக்களில் ஒருவனாய் என்னை மாற்றும். பாகாலுக்கு முழங்கால் படியிடாத, அவனை முத்தம் செய்யாத வாய்களை உடைய தீர்க்கதரிசிகளாய் இருந்தார்களே, அப்படி போன்ற ஒரு வைராக்கியம் உள்ள வாழ்க்கை எனக்கு தாரும். பிராணனை முன்வைத்து வேலை செய்த ஒரு உபதியாவாக என்னை மாற்றும். கடவுளுக்கு மாத்திரம் கீழ்ப்படிதலின் ஆவியோடு நின்ற எலியாவை போல என்னை மாற்றும். சமரசம் செய்து கொண்டு உலகத்தின் தேவைகளுக்காக என்னை மாற்றி அமைத்துக் கொள்ளாத வாழ்க்கையை எனக்கு தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். வேதத்திலிருந்து எங்களுக்கு சொலையாக ஆண்டவரே உடைய முத்துக்களான விடுவிக்கும் சத்தியங்களை எங்களுக்கு எடுத்துரைக்கிற உடைய எல்லை இல்லாத இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தைகளை கொண்டிருக்கிற இந்த 2 ஊழியர்களையும் வல்லமையாக எடுத்து பாவியும். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்கிறோம் பிதாவே, ஆமென்.